أستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. உங்களுக்கு போன தடவை கேள்வி கேட்டிருந்தேன். 2/7/157 எவர்கள் எழுத படிக்க தெரியாத நம் தூதரை பின்பற்றுகின்றார்களோ, எடுத்துக்கிட்டீங்களா? 7/157 எவர்கள் எழுத படிக்க தெரியாத நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடமுள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். இதுக்கு தான் கேட்டிருந்தேன். தங்களிடமுள்ள இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டிருந்தேன். சிலர் பதில் சொல்லியிருந்தார்கள். கஷ்டம் ஒன்றும் கிடையாது, அதிலேயே அர்த்தம் இருக்குது, நீங்கள் சரியாக படிக்கல, அதுதான் முக்கியமான விஷயம். படிக்கிறதா நசீர்? எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய தூதரை பின்பற்றுகிறார்கள். எடுத்துங்க. இப்போ நீங்க இருக்கிறீங்க, இந்த நபியை பின்பற்றுறீங்க, நபி மீது ஈமான் கொண்டுட்டீங்க, அவரை பின்பற்றுகின்றீர்கள். இப்ப எவர்கள் போட்டிருக்குத, அடுத்த லைன் என்ன போட்டிருக்குது? அவர்கள் தங்களிடம் உள்ள. கொஞ்சம் இருங்க. இப்ப எவர்கள் யாரை குறிக்குது? அவர்கள் யாரை குறிக்குது? குர்ஆனை யார் எடுத்திருக்காங்களோ. இல்ல ரொம்ப ரொம்ப நீ கஷ்டமாலாம் போக தேவையில்லை. நீங்க என்ன படிச்சீங்க? எவர்கள்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றான், அதுக்கப்புறம் அவர்கள் வருது இல்லையா? எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய தூதரை பின்பற்றுகிறார்களோ. அப்புறம் அவர்கள் அது நான் எடுத்துங்க, அதான் கேட்கிறேன். எவர்கள் சொல்லிட்டு அப்புறம் அவர்கள் வருது இல்ல? ஆமாங்க சார். அவர்கள் யாரு? அவர்கள் யாருப்பா? அந்த குர்ஆன்லயே உங்களுக்கு அர்த்தம் போட்டிருக்குது. எவர்கள் போட்டிருக்குது, யாரு இந்த நபியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள். இப்போ நீங்க இருக்கிறீங்க, எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க? உங்களில் எவர்கள் நபியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள். அந்த உட்கார்ந்து 20 பேர். சரியா புரியுதா? நீங்க இந்த ரசூலை பின்பற்றினால், உண்மையிலேயே பின்பற்றுவர்களாக இருந்தால், அந்த மனிதர்கள் தங்களிடமுள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். என்ன அர்த்தம்? உண்மையிலேயே நீங்கள் இந்த நபியின் மீது ஈமான் கொண்டு அவரை பின்பற்றி நடப்பீர்களேயானால், உங்கள் கையில் அல்லாஹ் ஒரிஜினல் கிதாப் தௌராத்தையும் ஒரிஜினல் கிதாப் இன்ஜீலையும் உங்களுக்கு தந்துவிட்டான், உங்கள் கையில் இருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் அந்த புத்தகத்தை விரித்து படிக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்ன விஷயம் அதில் இருக்கின்றது. நீங்க ரசூலை பின்பற்றுவர்களாக இருந்தால்
உண்மையிலேயே பின்பற்றுவர்களாக இருந்தால் உங்கள் கையில் அந்த 2 கித்தாபும், மூசா கையில் கொடுத்த கித்தாபும் ஈசா கையில் கொடுத்த கித்தாப், 2 உங்கள் கையில் இருக்கின்றது. அல்லாஹ் கொடுத்து விட்டான். இப்பொழுது படித்து பாருங்கள். அது அல்லாஹ் தூதரை பற்றி சொல்லியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். புரிஞ்சுதா புரியலையா? எல்லாத்துக்கும் புரிஞ்சதா புரியலையா? புரியல இல்லையா? புரியல. நீங்க உண்மையாளர்களாக இருந்தால், தூதரை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இப்பொழுது இருந்தால், இப்பொழுது உங்கள் கையில் 2 கித்தாப் அல்லாஹ் கொடுத்துட்டான்பா. இப்ப புரியுதா புரியலையா? இப்ப புரியுதா புரியலையா? புரியல இல்லையா? நீ உண்மையாளர்களாக இருந்தால், இந்த ரசூலை பின்பற்றி நடப்பவர்களாக இருந்தால், உங்க கையில் 2 கித்தாபை எல்லாம் தந்துட்டாம்பா. அவர்கள் தங்களிடம் உள்ள வந்துடுச்சு. இப்ப பிரிச்சு பாருங்க, இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். நீங்க உங்களை சொல்றேன், நீங்க உண்மையாக இருந்தால் உங்க கையில் 2 கித்தாப் இருக்குது வைப்போம். இப்ப புரியுதா புரியலையா? யாரும் புரியல? சரி விட்டுருங்க. அவர்கள் தங்களும் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்ப. உண்மையிலே வாத்தி உல்லாஹ் வாத்தி ஒரு ரசூ, அல்லாவை பின்பற்றுங்கள், தூதரையை பின்பற்றுங்கள். அப்படி தூதரை பின்பற்றி நடப்பவர்களாக இருந்தால் உங்க கையில் அந்த 2 கித்தாப் வந்துடும். அந்த 2 கித்தாபையும் ஓதி, குர்ஆனை சேர்த்து 3 கித்தாபையும் ஓதி நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் இந்த பூமியில் வாழும் பொழுது. உங்க கையில எப்பப்பா புத்தகம் கிடைக்கும்? இந்த 2 கித்தாபு எப்பவும் கையில் கிடைக்கும். கித்தாபு உண்மையாளர்களாக இருந்தார். நான் உண்மையால இருந்தாண்ட கூட போட்டிருக்குது. இவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன்னு தூதரை பின்பற்றுவர்களாக இருந்தால் போட்டிருக்குது. நீங்க அதை தள்ளிட்டு உண்மையால தான் சொல்றீங்க. உங்க அர்த்தம் அதிலே இருக்கு சொன்னவங்களுக்கு. வெளியே போக தேவையில்லை. கேட்ட கேள்விக்கு அந்த ஆயத்திலேயே பதில் இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒன்றிச்சு உண்மையாக இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ நீங்க எடுத்துக்கிறீங்கம்மா, நீங்க தூதரை பின்பற்றுறீங்கம்மா. நீங்க நடந்தா உங்க கையில் 2 கித்தாபை எல்லாம் தந்துடும். ஒரிஜினல் கித்தாப், மூசா கையில கொடுத்த கித்தாப் அதே கித்தாபும், ஈசா கையில கொடுத்த அதே இன்ஜீலும் இப்போ கையில் இருக்குதுமா. புரிஞ்சுதா புரியலையாமா? புரியல இல்லையா? சரி, யாருக்கும் புரியல. நீங்க உண்மையா அல்லாஹ் தூதரை பின்பற்றி நடந்தா 2 கேத்தை தந்துடுறப்பா. படிச்சு பார்த்துக்கப்பா. அவங்க எல்லாம் திருத்தி கிழிச்சு போட்டாங்கப்பா. இப்போ இதை படிச்சு பார்த்து உண்மையை கையில் கொடுத்து உண்மையான கித்தாபை தந்துடுறான்ப்பா, தர்றான். அதான் சொல்றேன். இது உங்களுக்கு யாருக்குமே புரியல. சரியா? இது புரியல உங்களுக்கு? இல்ல கொஞ்சம் மியூட்ல போங்க. மீரான் கொஞ்சம் மியூட்ல போங்க. அல்லாஹ் சொல்றான் 5:68 இருக்குமா? 5:68 68 எடுங்க. இந்த சாதாரண விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உண்மையால நீங்க தூதரை பின்பற்றுபவர்களாக இருந்தால் அவன் கையில் 2 கித்தாபை தந்துடுறேன்னு சொல்றான். இந்த 2 விஷயம் அவங்க சாதாரண புரிய மாட்டேங்குது. திருப்பி விளக்கம் சொல்லி புரிய உங்களுக்கு. 5:68 படிங்க. 5:68 வேதமுடையவர்களே, நீங்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் இன்னும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் நீங்கள் நிலை நாட்டும் வரையில்
நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை. எடுத்துங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதில்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதில்? இப்ப தௌராத்து, இன்ஜீலும், குரானும் இது மூணையும் நம்ம பின்பற்றி நடக்காதவரையும் எந்த இதுலயும் நம்ம சேர்ந்தவங்களா இல்லை நல்லா சொல்றான். இப்போ உங்க என்ன புக் இருக்குது? இப்போ குரான் இருக்கு கையில. மற்ற ரெண்டு புக் எங்க போவீங்க? மற்ற ரெண்டு புத்தகத்துக்கும் எங்கே போவீர்கள்? இந்த குரான் தான் நம்ம பார்க்கணும். இன்ஜீல் புத்தகத்தையும் அதே அளவு குரான் அளவு இருக்குது இன்ஜீல் புத்தகம், குரான் அளவு இருக்குது தௌராத் புத்தகம். இது ரெண்டு புத்தகத்துக்கு எங்கே போவீர்கள்? குரான் தான் அது ரெண்டையுமே உண்மைப்படுத்துவதா இருக்கு சார். அது உண்மைப்படுத்துது. அந்த உண்மை கையில் இருக்குதா? அந்த ரெண்டு உண்மைகளும் கையில் இருக்குதா? இப்போ இருக்குதுங்க சார். எங்க இருக்குது? மூசா நபியை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே தௌராத்தும், மூசா நபியை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே இன்ஜீலுமா இருக்குன்னு சொல்றேன். அது இருக்குது. இப்போ ரெண்டு இன்ஜிலுக்கு உள்ள புத்தகம் பெரிய புத்தகம்ல அந்த புத்தகம் பூவன குரான் இருக்குதா? தௌராத் உள்ள பெரிய புத்தகம், அந்த புத்தகம் ஃபுல்லாக குரான் இருக்குதா? குரான் இவ்வளோ பெரிய புத்தகம். இப்போ 3 புத்தகத்தை படிக்கணுமே. என்ன செய்வீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் 3 புத்தகம் கையில் இருக்குன்னு 3ஐயும் படித்து பின்பற்றி நடக்காதவரை நீங்கள் எதிலும் சார்ந்தவர்கள் அல்ல. இந்த 3ஐயும் பின்பற்றி நடக்காதவரை உங்களுக்கு நரகம்தான் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். வல்லஸீன யூமினூன பிமா உன்சில இலைக்க ஒமா உன்சில மின் கப்லிக்க அப்படின்ட்டு அல்லாஹ் 2வது சூறாவில் 3வது ஆயத்தில் சொல்லிட்டான். இந்த 3 கித்தாபையும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அவங்களுக்கு தான் சொர்க்கம் என்று சொல்லிவிட்டான். 2வது சூறாவில் 3, 4. அந்த முழு புத்தகம் இருந்தால்தானே முழு விஷயம் தெரியும். உங்க கையில் இருக்குதுன்னு சொல்றானே, தங்களும் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும், தங்களும் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும், இந்த பேரை சொல்லி சொல்ற 2 கித்தாப் தங்கள் இருக்கின்றது. அப்போ புக் இருக்குதுல்ல, அப்போ புக்கில் படிச்சு காட்டுங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, படிச்சு காட்டுங்க. நசீர் சொல்லுங்க, அது இருக்குது சொன்னீங்களே, இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். எங்க தௌராத்தை படிச்சு காட்டுங்க. 5:12 ஒரு வசனம் சொல்லுங்க. நிச்சயமாக அல்லாஹ் இஸ்ராயேலின் சந்ததியினரிடம் உறுதிமொழி வாங்கினான். மேலும் அவர்களிலிருந்து 12 பொறுப்பாளர்களை நாம் அனுப்பியுள்ளோம். இன்னும் அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக நான் உங்களுடனே இருக்கின்றேன். நீங்கள் சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுத்து என் தூதர்களை விசுவாசித்து அவர்களுக்கு உதவியும் புரிந்து அல்லாஹ்வுக்காக அழகிய கடனும் கொடுப்பீர்களேயானால் நிச்சயமாக நான் உங்கள் தீமைகளை உங்களை விட்டும் நீக்கி வைத்து சுவனபதிகளில் உங்களை நுழைய வைப்பேன். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே இதற்கு பின்னரும் உங்களில் எவரேனும் நிராகரிப்பின் நிச்சயமாக அவர் நேரான வழியிலிருந்து தவறிவிட்டார். என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? இல்ல, என் தூதர்களை நம்பிக்கை கொள்ளுங்கன்னு இந்த இடத்துல வருது. இஸ்ராயேல் சரி சந்ததிகள். சரி, அப்புறம் அதனால
அந்த அந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க உறுதிமொழி வாங்குறாங்க இல்லையா? இப்போ நான் கேட்கிற கேள்வி வந்து, தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். பார்த்தீங்களான்னு கேட்கிறேன். தௌராத்தில் அகமது என்று வருவார், அவர் என்ன சொல்லுவார், என்ன பேசுவார், என்ன செய்வார் என்று தௌராத்தில் போடப்பட்டிருக்கின்றது. அதே போல் இன்ஜீலிலும் போடப்பட்டிருக்கின்றது. இது அகமது வருவார், இந்த மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்லுவார், இதே மாதிரி பேசுவார், இதே மாதிரி செய்வார் என்று போடப்பட்டிருக்கின்றது. அவ்விரண்டு புத்தகத்திலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பார்த்தீங்களான்னு தான் கேட்கிறவங்க. எழுதப்பட்டதை பார்த்தீங்களா? இப்போ இந்த குரான் இருக்குதுன்னு சொன்னீங்க எல்லாரும். குரான்ல தௌராத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இன்ஜீல் எழுதப்பட்டிருக்கு, இவை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்னு சொல்கிறான். அப்போ தௌராத் புக்கில் படித்து காட்டுங்க. இப்போ நீங்கள் இந்த போட்டிருக்குது, இந்த இன்ஜீல் புத்தகத்தில் போட்டிருக்குன்னு காட்டுங்கப்பா. ஒரிஜினல் கித்தாப் அது இருந்தால் தானே நீங்கள் இப்போ படித்து காட்டுவீங்க. சொல்கிறது புரியுதா புரியலையா? இப்போ கையில் உங்கள் தௌராத் புத்தகம் இருந்தால் தான், ஆமாம் இந்த தௌராத் புத்தகத்தில் இந்த பக்கத்தில் இந்த எழுதியிருக்குது அப்படின்னு காட்டுவீங்க. ஆமாம் இன்ஜீல் புத்தகம், உண்மையாக இன்ஜீல் புத்தகம் கை இருந்தால் தானே இப்போ கொண்டு காட்டுவீங்க. இந்த எழுதியிருக்குது, அல்லாஹ் கொடுத்த கித்தாபை படித்து காட்டுவீங்க. சொல்ற சாதாரண விஷயம் சொல்றவங்க புரியுமா? யாரும் புரிய மாட்டேங்குது. என்ன போட்டிருக்கிறான்னு ஒழுங்கா கவனிக்கணும் சொல்றேன் இல்லையா? தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் போட்டிருக்குது. அது உண்மைப்படுத்துறான் சார், அது இது பண்றது அப்படி சொல்லி குரான் இருக்கு சொல்றீங்க, குரான் படிச்சு காட்டுன்னு சொல்றேன். இப்போமா எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா புரியலையாப்பா? கொஞ்சம் கஷ்டப்பண்ணீங்க. என்ன ஆணு சொல்கிறான்னு முதல்ல பார்க்க, என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான், எப்படி சொல்கிறான், அதை என்ன சொல்கிறோம். கையில் கித்தாப் இருந்தால் தானே இப்போ தௌராத் இருந்தால் மூசாக்கு என்ன கித்தாப் கொடுத்தானோ இதோ அந்த கித்தாப் எனக்கு கொடுத்து விட்டான். காரணம் நான் தூதரை பின்பற்றேன், எழுத படிக்காத தூதரை பின்பற்றுகின்றேன். அவருக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தான், எனக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து விட்டான். இதோ போற்றிருக்கின்றது. அகமது கொண்டு வருவார், இப்படிலாம் மக்கள் உதவி செய்வார், இப்படிலாம் செய்வார், இப்படிலாம் பேசுவார், போட்டிருக்குந்தா படிச்சு காட்டுறேன்னு அதே விஷயம் இந்த குரானில் போட்டிருக்குது. 257 இந்த மாதிரி வருவார், விலங்குகளை வீக்கிடுவார், நல்லதை செய்வார், நல்லதை ஏவுவார், தீயை விளக்குவார் ஒரு செய்ய போட்டிருக்குது. இதே மேட்டர் 157 சொல்லப்பட்டிருக்க அந்த மேட்டர் ஃபுல்லாக அந்த ஆயத்து முழுவதும் அந்த கித்தாபில் இருக்குது, இன்ஜில் கித்தாபில் இருக்குது. இப்போ ரெண்டையும் நீங்கள் படித்து காட்டணும். இப்போ புரிஞ்சிச்சா புரியலையா? புரியாட்ட விட்டுரு, அதுக்கு மேலே பேசலை, இதுக்கு மேலே கஷ்டப்பட சொல்ல. நான் சொல்றத ஒழுங்கா புரிஞ்சுக்க முதல்ல. நான் சொல்றத ஒழுங்கா போய் கேட்ட கேள்வி விஷயம் என்ன விஷயம் பேச புரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு என்ன சொல்றோம், கையில் இன்ஜில் கித்தாபும் தௌராத் கித்தாபும் குரான் 3 கித்தாபும் உன் கையில் இருக்கதான் கேட்கிறப்ப நான் இதான் கேள்வி. 3 கித்தாப் கையில் இருக்குதா? அப்போ 3 கித்தாபு கையில் இருப்பதற்கு எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாகிய இந்த தூதர் முகம்மது நபியை பின்பற்ற வேண்டும். அப்படி யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுடைய கையில் இந்த 3 கித்தாபு இருக்கும். இதோ
757 சொல்லப்பட்ட விஷயம் இதோ நான் படித்து இந்த இன்ஜில் புத்தகம் இருக்கிறது, இதோ படித்து காட்டுகிறேன், தௌராத்து இருக்கிறது என்று படித்து காட்டுறோம். அப்ப இந்த 2 புத்தகத்தை வாங்குவதற்கு என்ன செய்வேன்? நீங்கள் இந்த 2 புத்தகத்தையும் அல்லாஹ்விடம் வாங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தூதரை பின்பற்றணும். அப்பா, இப்போ நம்ம கையில கிடையாது, அதனால தூதரை பின்பற்றல. தூதரை பின்பற்றுறது, தூதர் எப்படிப்பட்டது தெரியல நம்மளுக்கு. முகமது நபியை பற்றி சுத்தமா தெரியாது, தெரியாம உட்கார்ந்துருக்கிறோம். இந்த 3 கித்தாபை நீங்க படிச்சு பின்பற்றி நிலைநாட்டினால்தான் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. இதெல்லாம் எதிலையும் சார்ந்தவர்கள் கிடையாது. உளுத்து போன பெண் மக்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். திருப்பி படிங்க 5:68. உலகம் கவனிங்க, பேசுறத சொல்றத உலகம் கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தை எப்படி போட்டு கவனிங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிறோங்க. என்ன செய்யல, ஒன்றும் இல்லாமல் சும்மா கிடக்கிறோம், அப்படியே எத்து போய் கிடக்கிறோம், ரஸ்ட் ஏறி போய் கிடக்கிறோம், ஒன்றும் இல்லை, அந்த குப்பை கூலம் மாதிரி நம்ம கிடக்கிறோம். இப்போ நம்ம இப்போ படிங்க 5:68 முதல்ல படிங்க. வேதம் உடையவர்களே, நீங்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் நீங்கள் நிலைநாட்டும் வரையில் நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை என்று கூறும். மேலும் இறைவனால் உம்மீது இறக்கப்பட்டது அவர்களில் பெரும்பாலோருக்கு வரம்பு மீறுதலையும் நிராகரிப்பையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது. ஆகவே நிராகரிக்கும் கூட்டத்தாருக்காக நீர் கவலைப்பட வேண்டாம். அவ்வளவுதான் சார். இப்போ முடிஞ்சு போச்சு கதை. நம்மளுடைய எதிர்காலம், நம்ம இறந்து போன நம்முடைய கூலி என்ன கூலி எல்லாரும் கிடைக்கும் என்று தெளிவாக தெரிஞ்சிருச்சு. 3 கித்தாபையும் நீங்க முழுமையாக ஓதி படித்து அதன்படி ஒவ்வொரு கித்தாப விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்குது. ஈசா பற்றி கொஞ்சமும், மூசா பற்றி கொஞ்சம் அதிகமான விஷயங்களும், மற்ற நபிமார்களை பற்றியும் இந்த குர்ஆனில் போடப்பட்டிருக்கின்றது. மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் எக்கச்சக்கம் நிறைஞ்சிருக்கு இந்த குர்ஆனில். அந்த விஷயத்தை நீங்க செய்வதற்கு இந்த 3 கித்தாபும் உங்களுக்கு உதவி செய்யும். இதில் பெரும்பாலான உதவி செய்வதற்கு மூசாவுடைய சரித்திரம் முக்கியமானது. மூசாவை எதற்கு அல்லாஹ் உங்களுக்கு உதாரணமாக்குகிறான் என்பது உங்களுக்கு தெரியாது. என்ன காரணத்திற்காக மூசாவை பற்றி அதிகமாக இந்த குர்ஆன் சொல்லப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. அவர் சாதாரண மனிதரை போலதான் வாழ்ந்தாரே தவிர அவர் நபித்துவம் அடைவதற்கு முன்னர் வெறும் சாதாரண மனிதராக தான் வாழ்ந்தார். சீக்கிரத்தில் அவர் விஷயம் புரிப்படலை. காரணம், அவர் அதிகமாக முன்கோபக்காரராக இருந்தார், அதிகம் மறந்து போவராகவும் இருந்தார், அதிகமாக கேள்விகளை கேட்கக்கூடியவராகவும் இருந்தார். இது நாம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றோம். உங்களை போலதான்ப்பா மூசா இருந்தார். இந்த மூசாவை பின்பற்றுங்கள், அவர் வேதத்தை பின்பற்றுங்கள், அவர் என்ன சொன்னார் பின்பற்றுங்கள், அவர் எப்படி நடந்து கொண்டார் பாருங்கள். இருந்தால் நான் மன்னித்து கொண்டே வருகின்றேன், அவரை உங்களே மன்னிக்கிறேன். அதுக்காக நபிமார்கள் எல்லாம் உயர்ந்த சார்ந்து போயிட்டாங்க. நம்ம மாதிரி நபி இல்லா சாதாரண மனிதர்கள்லாம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ரொம்ப தாழ்ந்து போயிட்டு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு உதாரணமாக மூசா வைத்திருக்கின்றேன். மூசாவை பார்த்து கொள்ளுங்கள். அவர் எப்படி நடந்தார், உங்களை மாதிரி நடந்துக்கிட்டார் அவர். அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் மன்னிச்சிடுறேன், நீங்கள் திருந்தி வாங்க. இப்படியாக அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட மூசாவுடைய சரித்திரம் நீ உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு ஆயத்தை படித்து
இந்த குர்ஆன் சொல்லப்பட்ட மூசாவோட சரித்திரத்தை முழுவையும் மனசு இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்று தெரிந்திருக்க வேண்டும். நாமும் அவசரப்பட்டும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டும் தவறுதலாக நிறைய தவறு செய்து கொண்டிருக்கின்றோம். நாமும் பலகீனமானவர்கள், மூசாவும் பலகீனமானவர் தான். இந்த அல்லாஹ் உதவி செய்வான் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வேகமாக முன்னேற வேண்டும். உங்களுக்கு உதாரணமாக மூசா வைத்திருக்கின்றேன், பார்த்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகின்றான். என்னமோ அல்லாவோட எல்லாரும் பேசிடலாம், மீட்டிங் பேசிடலாம்னு சொல்லி 60 பேரை தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? மூசா ஆண்கள் 60 பேரை 70 பேரை தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? பிரச்சனையே இல்லையா? ஆமா, எதுக்கு தேர்ந்தெடுத்தார் அவரு? எதுக்கு இது தப்பான காரியத்தை பண்ணார் அவரு? நீங்களும் அதான் செய்வீங்க, தப்பா செய்வீங்க. அதுக்காக தான் மூசா உதாரணம் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். என்ன தப்பான காரியம் செஞ்சு அவங்களுக்கு தெரியாது. என்ன காரணத்துக்கு 60 70 பேரை தேர்ந்தெடுத்தாரு? நீங்க எப்படி ஓதுன்னு சொல்றேன், குர்ஆன் எப்படி ஓதுன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கிறது முதல்ல. என்ன காரணத்திற்காக அவரு 60 70 70% எதுக்குப்பா தேர்ந்தெடுத்தார் அவரு? என்ன காரணத்திற்காக தேர்ந்தெடுத்தாப்பா? இதுதான் பெரிய தவறு செய்தார். உங்களுக்கு என்ன தவறு தெரியாது, உங்களுக்கு ஆயத்தை படிச்சிருக்கிறீங்க, இது என்ன காரணம் தெரியாது. இதெல்லாம் வைத்து கொண்டு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். அப்போ தப்பான காரியம் செஞ்சுட்டார் அவர். நான் சொல்கிறேன், தப்பான காரியம் செஞ்சுட்டோம். இது சொல்லவே இல்லை. நீ ஒழுங்காக படித்த விஷயம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு கேட்குற கேள்விக்கு என்ன கேள்வி இருக்குன்னு சொல்லி கேட்டு ஒழுங்காக பதில் சொன்னால் நான் ஒழுங்காக பதில் சொல்லலாம். எந்த கேள்விக்கு எதுவும் ஒழுங்கான பதிலும் வரல, எதுவும் வரல. என்ன அதுக்கு மேலே சொல்கிறதுன்னா, ஒரு விஷயம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா தானே அது மேற்கொண்டு தொடர முடியும். சொன்ன முதல் விஷயத்தில் அப்படியே நிற்கிது, ஒன்றும் புரியாமல் நிற்கிது. அதுக்கு மேலே வேறு அதிகத்துக்கு போட்டோன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா. 30 இரவில் கொடுத்த ஆண்டவன் மேலும் 10 எக்ஸ்ட்ரா 10 40 ஆக்குனா என்ன காரணம் தெரியுமா? அப்போ யோசிச்சு பார்த்தீங்களா? 30 இரவை கொடுத்தோம், மேலும் 10 கொடுத்து அது 40 ஆக்கினோம். என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன காரணம்? அதே யோசிச்சு பார்த்தா நிறைய படிச்சிருப்பீங்களா? ஏன் யோசிக்க உட்காந்துக்கிறீங்க? அதை பற்றி பேசியிருக்கிறீங்களா? பேசக்கூடாது. ஏன் பேசாமல் இருக்கிறீங்கம்மா? இப்போ மூசா விஷயம் உள்ள போட்டிருக்குன்னு சொன்னீங்கப்பா. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்க பதில் சொல்ல முடியுமா? 10 இன்ஜில் புத்தகம் எடுக்கணுமே, அதில் என்ன சொல்லப்பட்டு முழுமையாக பார்க்கணுமே. அது என்ன சொல்லப்பட்டு முழுமையாக பார்க்கணும்ப்பா. என்னப்பா செஞ்ச? 15 வருஷம் இருந்தார் ஃபிரௌனுடைய அரச குடும்பத்தில். அந்த அரண்மனையில் 15 வருஷம் இருந்தார். அந்த 15 வருஷம் என்ன செஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த 15 வருஷம் நடப்ப அப்போ அவருடைய கித்தாபு தௌராத்தில் பார்த்தாலும் தெரியும். பிறந்ததுலேருந்து 15 வருஷம் இருந்தார் இங்கே. அதுக்கப்புறம் வெளியே வந்தார். ஒருத்தன் அடிச்சாரு. அதுக்கு அர்த்தம் ஓடி போயிட்டார். அப்போ கேப் ஒவ்வொன்றுக்கும் கேப் எக்கச்சக்க விஷயங்கள். அப்போ நடந்த விஷயங்கள் என்ன, அவன் எப்படி நடந்து கொண்டாலும் முழு தெரிஞ்சுக்கணுமே. அப்போ ஒன்றும் தெரியாமல் எப்படிங்க ஆணு கொஞ்சம் கொஞ்சம், அப்போ கேப் போட்டு இன்னும் கொஞ்சம், அப்போ கொஞ்சம் கேப் போட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருக்கிறான் குர்ஆனில். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? இந்த சொன்ன விஷயம் என்ன புரிஞ்சுட்டீங்க? 30 40 ஆக்குனா 70 பேரை தேர்ந்தெடுத்தார். இதெல்லாம் போட்டிருக்குது. என்ன விஷயத்துக்காக செஞ்சார் அவர்? பார்த்தீங்களா? எவ்வளோ படிக்கணும்னு பார்த்தீங்களா? எப்படி ஓதுன்னு எப்படி விஷயம் புரியுன்னு பார்த்தீங்களா? சொல்லிட்டான்பா 30 40 ஆக்கணும் அப்படின்ட்டு. சரி, என்ன புரிஞ்சுக்கிறதில்ல? மூசா சேர்த்த இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் இருக்குது குர்ஆனில் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அது 30 40 70க்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒன்றும் புரியல. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அந்த கித்தாபு கையில் வேணும்.
இன்ஜில் கிதாபு கையில் வேணும், இந்த குரான் கிதாப் கையில் இருக்குது. அது ஒன்றுமே எதுவும் புரியாமல் இருக்குது, எதுவுமே புரியலை. குரானில் ஒரு ஆயத்துக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது, அதனுடைய ஞான விளக்கம் தெரியாது, அதனுடைய ஜிக்கர் ஃபார்மேட்டும் தெரியாது. கையில் சும்மா கையில் புத்தகம் உட்காந்துருக்கு, அவ்வளோதான். இப்படி இருக்கும் மனிதர்களுக்கு எப்படி தௌராத்தையும் இன்ஜீலையும் அடிஷனல் வெயிட்டான பர்னை கொடுப்பான்? இருக்கிறதே ஹெவி பர்ன் வச்சுட்டு இருக்கிறாங்க, ஒன்று தேவை உட்காந்துருக்குறீங்க. அந்த புக்கை 2 புக்கை எடுத்து வச்சு என்ன செய்ய போகிறீங்க? அந்த புக்கை 2 புக்கை வாங்கிறதுக்கு நீங்கள் ரசூலை பின்பற்றணும். வாத்தியுல்லாஹ வாத்தி ரசூ, அல்லாஹை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். இந்த தூதரை ஒழுங்காக பின்பற்றினா உன் கையில் 3 கித்தாப் இருக்குது பார்ப்போம். நான் கொடுத்துட்டாப்பா, படிப்பா, படித்து முன்னேறுவாப்பா சொல்லிட்டாங்க. இதுதான் உண்மையான அர்த்தம். தங்களும் உள்ள உன் கையில் இருக்குது. ஏன் எப்படி இருக்குது? நீ தூதரை முழுமையாக பின்பற்றி நடக்கின்றாய். உன்னிடம் 2 கித்தாவும் இருக்குது, அவ்வளோதான். இப்போ உன் கித்தா வேணுமா? தூதரை பின்பற்றுங்க. உங்கள் 2 கித்தாவும் கையில் இருக்குது, படித்து பாருங்க. அல்லாஹ் சொன்னதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க. யாரு? அகமது என்பவர் வருவார், அகமது வருவார் சொல்லிடுறான்ல, அது இருக்குதான்னு பாருங்க. இவங்க எடுத்துட்டாங்க, எல்லாம் வந்து அகமது எடுத்துட்டாங்க, அல்லான பேர் எடுத்து எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து அவங்க கிட்ட பாக்கிட்டாங்க, ஒன்றும் இல்லை. இப்போ உண்மை இருக்குது, உண்மைப்படுத்துறதுக்கு உண்மையான புத்தகம் வந்தால்தானே நீங்கள் உண்மைப்படுத்த முடியும். அந்த ஒரிஜினல் கித்தாப், ஆண்டவன் கொடுத்த முதல் கித்தாப், அதில் கையில் இருந்தால் தான் ஆமாம் சொல்லியிருக்குது சொல்ல முடியும். இவங்க மாற்றிட்டாங்க. அல்லாஹ் பேச்சு இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, மாற்றி தனக்கு தோதா எல்லாம் எழுதி தௌராத் வச்சுக்கிட்டாங்க, இன்ஜில் வச்சுக்கிட்டாங்க. இவங்க குரான் தூக்கியே போட்டோம், இது போய் அவனை திருத்துறான்னு சொல்லி குரானை தூக்கியே குப்பையை போட்டாச்சு. கொஞ்சம் ஹதீஸை பொய் வச்சுக்கிட்டு இதுதான் இஸ்லாம் போயிட்டாங்க. போகட்டும், இப்படிலாம் போயிட்டு இன்னைக்கு. இப்போ புரிஞ்சுக்கிட்டு எப்படி அந்த 757க்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் புரியலையாப்பா? மற்றவங்க எல்லாம் புரியல இல்லையா? சரி, பரவாயில்ல. இப்போ எடுத்துக்கிறங்க, விஷயம் எடுத்துக்கிறங்க. இறைவன் விஷயம் சொன்ன அன்னைக்கு அல்லாஹ், இந்த விஷயம் தனி விஷயம். இந்த அல்லாவை நீங்கள் என்ன முழுமையாக புரிஞ்சுக்கணும். இந்த அல்லாஹ் இந்த வார்த்தை விஷயம் முழுமையாக புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருந்தாதான் இவன் தான் உங்களுக்கு இறைவன். இறைவனுக்கு வார்த்தை அர்த்தம் கேட்டேன், இதை யாராவது கண்டுபிடிச்சிங்களா? இறைவன், கடவுள், தெய்வம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிங்க யாராவது? என்னவாக அர்த்தம் இருக்கும் தெரியுதா? கண்டுபிடிச்சே படிக்கலையே அதுவரையும். 2 தெரியாம நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீன் சொல்லிடுறோம். அகிலங்கள் இறைவன். என்ன அகிலங்களுக்கு இறைவன்? என்னப்பா இறைவன்? என்னப்பா அவன் என்ன அகிலங்கள் இறைவன்? அவன் என்ன செய்துக்கிறான்? அகிலங்கள் இறைவன் என்ன செய்துக்கிறான்? இப்போ ஏன் இந்த விஷயத்தை விட்டு நீங்கள் எது தெரியாமல் புரியாமல் இதை பற்றி எந்த விதமான எண்ணமும் ஆசையே வராமல் இருப்பதற்கு காரணம், அல்லாஹ் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன், அல்லாஹ் அனைத்தையும் படைப்பதற்கு முன்னர் ஆதியும் அவனே, அந்தமும் அவனே. ஓப்பன் பிளேஸ். அது எவ்வளோ விஸ்தீர்ணா, நீள அகலம் உயரம் எதுவுமே தெரியாது. அப்போ இருக்கும்போது வானங்களையும் பூமியும் ஒரு புகையாக அமைத்து வைத்திருந்தான். அதுக்கப்புறம் இந்த வானங்களை உண்டாக்கினான், பூமியை உண்டாக்கினான். இதற்கு பின்னர் படைப்புகளை உண்டாக்கினான், ஜின்களை உண்டாக்கினான். அதில் 80-90% காஃபிரா போயிட்டாங்க, 10% முஸ்லீமாக இருந்தாங்க ஜின்கள் கூட்டத்தில். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சோ, ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சோ மனித குலத்தை உண்டாக்கினான். இந்த மனிதர்களுக்கு ஒரு விதமான ஒரு எண்ணத்தோட, ஒரு ஆசையோடு அவன் மனித இனத்தை உண்டாக்கினான்.
உண்டாக்கி அவனை தன்னுடைய பிரதிநிதி ஒருத்தர் தேவைப்படும் என்ற எண்ணத்தோட ஒரு பிரதிநிதியை ஆக்கினான். இந்த பிரதிநிதி விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறான். ஆதமை படைச்சான், முதல் மனிதனை படைச்சான். மண்ணால் படைத்து தன் ரூஹை கொண்டு ஊதினான், உயிருள்ள மனிதனாக ஆகிவிட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்படி நடந்துக்கிறங்க அப்படி நடந்துக்கிறன்னு சில கட்டளை இட்டான். ஏதோ போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எதை செய்ய வேணான்னு சொன்னாலும் அதை செஞ்சார் அவர். அப்போ தான் நேர தலைகளாக மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. பின் தோன்றல்களாக ஆயிட்டீங்க எல்லாருக்கும். முன் தோன்றல்கள் ஒரு விதமான படைப்பு. அப்புறம் எதை செய்ய வேண்டான்னு சொன்னாரோ அதை செய்ததினால் பின் தோன்று வேறு விதமான படைப்பாக மாற்றி விட்டான். இப்பொழுது அவன் பூமியில் இருக்கின்றான். பூமியில் அவனுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைத்து கொண்டு பசி ஒன்று இருக்கின்றது. இந்த பசிக்காக அவன் எல்லா விதமான உணவுகளையும் இந்த பூமியில் தயார்படுத்தி வைத்திருந்தான். மனிதன் என்ற மகத்தான் ஒரு வரப்போகின்றான். பெரிய கெஸ்ட், பெரிய விருந்தாளி வரப்போகின்றான். அவனுக்காக இந்த பூமியை அவன் எல்லா வகையிலையும் அவனுக்கு உதவி செய்வதற்காக அமைத்திருந்தான் இந்த பூமியை. அவ்வளோதான். அவனுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. பசிக்கும் போதெல்லாம் உணவு கிடைத்து விட்டது, தண்ணீர் எல்லா வசதியும் கிடைத்து விட்டது. இப்படியாக அவன் இந்த பூமியின் பக்கம் வாழ்வதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்வதற்காக முழு முயற்சியில் இறங்கிவிட்டான். நல்லா புரிஞ்சுக்கங்க, மனிதன் செய்த மகத்தான தப்பான செயல். அவனுக்கு முதல் மனிதனுக்கு தெரியும் அல்லாஹ் யாருன்னு தெரியும், மனைவிக்கு தெரியும் அல்லாஹ் யாருன்னு தெரியும். அவர் பெற்ற பிள்ளை 2 பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு தெரியும் அல்லாஹ் பற்றி தெரியும். அல்லாஹ் அவர் ஆதம் தன் பிள்ளைகளுக்கு நல்லதை போதனை செய்தார். ஒருத்தன் கேட்டுக்கிட்டான், ஒருத்தன் கேட்கல. இப்போ 3 பேரும் போயாச்சு, இந்த பூமியை விட்டு போயாச்சு. ஒருத்தன் மட்டும் பாக்கி இருக்கிறான். யாரு? கெட்டவன். ஆதமுக்கு பிறந்த அல்லாவுக்கு விரோதம் நடக்கக்கூடிய ஒருத்தன் தான் இருக்கிறான். அவன் ஈமான் கொண்டவன் ஒரு ஆள் இறந்து போயாச்சு, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்குது. இப்போ இவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். இவனுக்கு ஒரு பெண் மனைவி வேண்டும். உலகத்தில் இருக்கிறதே 4 பேர் தான். ஆதமும் அவர் மனைவியும் இன்னொரு பையன். இதில் 3 பேர் போயாச்சு, ஒருத்தன் தான் இருக்கிறான். யார் ஒருத்தன்? ஷைத்தானுக்கு முற்றிலும் நம்பி வாழக்கூடிய மனிதன், அல்லாஹ்வுக்கு விரோதியான மனிதன் மட்டும்தான் இப்போ இந்த பூமியில் இருக்கின்றான். அவனிடமிருந்து தான் இனி மனித குலம் உண்டாகின்றது. மனித குலம் அந்த அல்லாஹ்வுக்கு விரோதியான காஃபிர் பையன்தான் படிப்படியாக உண்டாகின்றது மனித குலம். சரியா தப்பா? நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. ஒன்றுக்கு பயப்படாத, பேசுங்க, நான் தைரியம் பேசுங்க. ஏன் உண்மை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமாம் உண்மைதான் சொல்லுங்க. ஏன்னு கேட்டால் நல்லா புரியுது உங்களுக்கு. ஒருத்தன் தான் இருக்கிறான். இப்போ இவன்கிட்டேந்தான் இந்த உலகம் முழுவதும் பரவணுச்சு. மனித குலம் அனைத்தும் இந்த ஒருவன்கிட்டேந்தான் பரவணுச்சு. இனி மேலே ஆதமும் அவர் மனைவி மேலே 2 பிள்ளைக்கு மேலே பிள்ளை பக்கல அத்தை முடிச்சு கதை. இப்போ இவனுக்கு ஒரு பெண் வேண்டும். இந்த உலகத்திலேயே பூமியில ஒருத்தன் தான் இருக்கின்றான். இவனுக்கு ஒரு பெண் வேண்டும். எப்படி ஆதமுக்கு ஒரு பெண்ணை படைச்சானோ அதே மாதிரி இந்த பையனுக்கு ஒரு பெண்ணை ஏற்படுத்தியே இருக்க வேண்டும். இது சந்தேகமே கிடையாது. சரிதானே?
நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி. நல்லா வாயை திறந்து பேச. உண்மையை விஷயம் வந்த அப்புறம் ஆமாம் உண்மை சரியாக தான் இருக்குன்னு சொல்லுங்கள். வாயை மூட்டிச்சு இப்போ எந்த பிரயோஜனம் கிடையாது. உருப்படாம போயிடுவீங்க. பேசுங்கல்ல. ஆமாம் உண்மை இப்போ தெரியாது சரியாக இருக்குது. இவனுக்கு ஒரு பெண்ணு வேணுமே, எப்படி இவனுக்கு குழந்தை பிறந்துச்சு, அப்படியா எப்படி ஆதமுக்கு ஒரு பெண்ணை கொடுத்து 2 பிள்ளை கொடுத்தான், அதே மாதிரி இவனுக்கு ஒரு பெண்ணு வேண்டுமே, பெண்ணு ஒன்று உண்டாக்கினான். எப்படி முதல் மனிதனை உண்டாக்கினானோ, முதல் பெண்ணை உண்டாக்கினானோ, அதே போல் இந்த பையனுக்கும் ஒரு பெண்ணை உண்டாக்கினான். இவர்களும் வந்த பிள்ளைகள், அப்புறம் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள். இப்போ அந்த பையனுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்து இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். இப்பதான் சிந்திக்கணும். அந்த பையனுக்கு, ஆதமுடைய உன்னர் மகனுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கின்றது, அல்லது 2 பெண்கள் பிறக்கின்றார்கள், அல்லது 2 ஆண்கள் பிறக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்க சிந்திக்கக்கூடிய வழியை சொல்லித்தர எப்படி சிந்திக்கணும். இப்போ 2 ஆண்கள் பிறந்துட்டாங்க. அந்த 2 ஆண்களுக்கு 2 பெண்கள் வேணுமா வேண்டாமா? 2 பெண்கள் அவனுக்கு பிறந்துக்கிறாங்க. 2 பெண்களுக்கு 2 ஆண்கள் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ அந்த 2 பெண்களுக்கு 2 ஆண்களையும், இந்த 2 பிள்ளை 2 ஆண்கள் மட்டும்தான் பெற்றிருந்தாங்கன்னா 2 ஆண்களுக்கு 2 பெண்களையும் அல்லாஹ் உண்டாக்கி இருக்க வேண்டும். சரிதானே? இப்போ நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் தங்கச்சி அக்கா கல்யாணம் பண்ற பேச்சு அசிங்கமான பேச்சு கிடையாது. அல்லாஹ் கிட்ட அது புரிஞ்சுக்க முதல்ல. அல்லாஹ்விடத்தில் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது அல்லது அக்கா தம்பியை கல்யாணம் பேச்சு கிடையாது, இஸ்லாத்து கிடையாது, அசிங்கமான செயல் அது. அதற்காக ஒரு பெண்ணை உண்டாக்கினான் ஒரு ஆணுக்கு, அதற்காக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை உண்டாக்கினான். இப்படிதான் மனித குலம் பறை வருகிறது. இனி எல்லாம் பெற்று போட்டாச்சு. இனி புது மனுஷனையோ புது பெண்ணையோ உண்டாக்க தேவையில்லை. இனி அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா தூர ரிலேஷன் ஆயிடுச்சு. அப்படி கல்யாணம் பண்ணி இப்படிதான் மனித குலம் பரவ ஆரம்பித்தது இந்த பூமியில். இதுவரையும் சொன்ன ஏதாவது புரிஞ்சா புரியலையா? நல்ல நான் சொல்ற சிந்திச்சு பாருங்க. சரியா தப்பா சிந்திச்சு பாருங்க. இப்போ வந்துருச்சு, பரவ ஆரம்பிச்சிருச்சு. மனித குலம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு வேண்டிய உணவசதி எல்லாம் தேவை வச்சுட்டான். இந்த பூமியில மனிதனுக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேண்டிய அனைத்து எந்த குறையில்லா எல்லா வசதிகளையும் இந்த பூமியில் அல்லாஹ் ஏற்பாடு செய்து விட்டான். அவர்களுக்கு இந்த பூமி சம்பந்தப்பட்ட அறிவுகள் வளர ஆரம்பிக்கின்றன. இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம், இப்படியே இந்த விஷயத்திலேயே போனார்களே தவிர அல்லாவை மறந்து விட்டார்கள். படைத்த இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அது மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. அது தேவையற்ற செயலாக மனிதர்கள் முடிவு செய்து விட்டார்கள். எதை? இனி இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், இவனை பற்றி நினைக்கணும், இவனுக்கு பயப்படணும், இவனை வணங்கணும், அந்த பேச்சுக்கே இடமில்லாமல் வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது. நன்றாக சாப்பிட்டு கொண்டும் தூங்கி கொண்டும் விளையாடி கொண்டும் இந்த உலகத்தை வாழ ஆரம்பம் செய்து விட்டார்கள். இதான் நாமும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, சாப்பிட்றோம், ஏதோ என்னத்தையோ பேசிக்கிறோம், ஓதிக்கிறோம், அடகுறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இந்த இறைவனை பற்றி என்னைக்காவது எந்த மனிதனாவது சிந்திச்சான்னா, இறைவன் சொல்கிறான்னு ரப்புல் ஆலமீன் அகிலங்கள் என்ன ரப்புல் ஆலமீன், யார் அவன், எப்படிப்பட்டவன், என்ன எதுக்காக அவன் இருக்கிறான், என்ன காரணத்துக்காக இருக்கிறான் அவன் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? வாழ்க்கையில் இதை முதல்ல செய்யணுமே. நம்ம எதை கொண்டு வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம், ஏன் ஒரு காலத்துக்கு இறந்து போகிறோம், இதெல்லாம் யாராவது சிந்திச்சாங்களா? சிந்தனை தேவையே இல்லை, அதை பற்றி கவலையும் இல்லை. காரணம், அது மறுமை ஒன்று இருக்கின்றது, இறந்தவர்களை எழுப்பக்கூடிய நாள் ஒன்று வரும், அது கேள்விகளை கேட்கக்கூடிய நாள். அது
இந்த இறைவன் தான் கேட்பான், அதுக்கு ஒரு கூலி தரப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்க. அதை பற்றி பேசுறதுக்கோ படிக்கிறதுக்கோ அதை பற்றி சிந்திக்கிறதுக்கோ எந்த நேரம் இல்லாமல் மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு என்ன பதில்? அல்லாஹ் சொல்லுகின்றானே, நான் தான் உங்கள் இறைவன் சொல்ல. என்ன நல்லண்டா என்ன, இறைவன்டா என்ன, என்னைக்காவது நீங்க இதற்காக நீங்க பாடுபட்டதுண்டா புரிந்து கொள்வதற்கு? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? அப்ப தெரியாம இருக்கும்போது அந்த விஷயத்தை கண்டு கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்ல நீங்க ராவு பகலா இருந்திருக்கணும். காரணம் அதை பற்றி எண்ணங்கள் இல்லை, தேவையில்லாம ஓதிட்டு இருக்கிறோம். எதுக்கு புரோஜனம் இல்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்? உலக வாழ்க்கை கடைசி நரகத்துக்கு போகிறதுக்கு எல்லா வேலையும் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த உணர்வு இல்லை உங்களுக்கு? என்ன காரணத்திற்கா இந்த என்ன இது ஏற்படவில்லை, கண்டுபிடிக்கவில்லை. இவன் தான் நான் தான் உங்களுடைய உண்மையான இறைவன் சொல்றானே, அது படிச்சிருந்தா அதுக்கப்புறம் சிந்திப்பீங்க. அது தொடவும் இல்லை, படிக்கவும் இல்லை. அப்படி படித்த மனிதன் சொல்றான்னு ஆண்டவன் இது என்னவா இருக்கும்? நான் தான் சொல்றான், நான் தான், நான் என்ன காரணம்? யார் இவன்? மற்றவங்களும் கிடையாதா? எப்படிப்பட்டான் இருப்பான்? ஏன் இவ்வாறு சொல்லுகின்றான் அவன்? இவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னைக்கா வந்துச்சா? இவனை பற்றி நல்லா என்று சொல்லக்கூடிய இவனை பற்றி புரிந்து கொள்வதற்கு என்னைக்காவது உங்களுக்கு ஆசை வந்துச்சா? அப்படியே டோட்டலா முழுமையா அவனையே ரசூலையும் அவனுடைய கித்தாபை முழுமையா மறந்த நிலையில் கையில் கிடக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு ஆட்டம் போடு கொண்டிருக்கின்றார்கள் இந்த மனிதர்கள். அவ்வளவு உலகத்தின் ஆசையிலேயே உலக செயல்களிலேயே முற்றிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களே தவிர அல்லாஹ் என்ற வழியில் போவதற்கு இன்று வரை அந்த அறிவு இன்னும் எட்டப்படவில்லை மனிதனுக்கு. இதுக்கு மேல் ஒரு அறிவு இருக்குது, உலக அறிவு இவ்வளவுதான், அதுக்கு மேல் இருக்குதுன்னு எவனா ஒருத்தன் போனான்டா, இப்போ உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு சேர்க்க வைப்பான், அனுப்பி வைப்பான் மலக்குகளை. இந்த உலக அறிவிலே நிற்கிது. இதை விட பெரிய அறிவு இருக்குதுன்னு ஒருத்தன் ஏற்படுத்தான்டா, நிச்சயமாக அவன் ஜிப்ரீலையும் சந்திப்பான், மலக்களையும் சந்திப்பான். ஏன்னா அறிவு மாறிடுச்சு. இந்த உலக அறிவிலிருந்து உருப்படாத அறிவு செயல்கள் வாழ்க்கையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மேன்மையாக போக மேன்மையான அந்த மலக்கள் உங்களில் வருகிறார்கள். எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹ் என்ன என்று சொல்லி தருகின்றார்கள். இதுதான் 16:2 உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொருத்தனுக்கும் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நிறைவேறிய விஷயம் 16:2 16 2வது ஆயத்து. உங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மலக்குகள் வந்து உங்களுடன் பேசி விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி நடந்துருக்கம்மா, இந்த மாதிரி நடந்துருங்க சார் என்று சொல்லி தந்து போவாங்க. அந்த நிலைக்கு வராத காரணம் இந்த உலக வாழ்க்கை அப்படி உங்களை முன்னேற விடாமல் அமைக்கி விட்டது, நம்மை அமைக்கி விட்டது. இறைவன் என்ற உணர்வே இல்லப்பா நமக்கு. இறைவன் என்ற உணர்வு அவனை பார்க்க முடியாது, அவனுக்கு உருவம் கிடையாது, எதுவுமே கிடையாது அவனுக்கு. அப்பேற்பட்ட இறைவன் உணரலாமா? உணரவும் முடியாது போங்களால. உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கிறங்க. ஒரு உணவை வாழ வைக்கிறீங்க, டேஸ்ட் ருசிய உணர்றீங்க, சரியா? உணர்வு சொல்றேன், கொஞ்சம் உணர்வது எப்படின்னு சொல்றேன். அடுத்தது மல்லிகைப்பூ இருக்குது, மோந்து பார்க்குறீங்க, நல்ல வாசனை. அந்த வாசனையை உணர்கின்றீர்களா பார்க்கின்றீர்களா? உணர்றோம், பார்க்க முடியாது. அது பொருள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உணரதான் முடியும். வெயில் படுது, சுளே நடுக்குது, உணர்றீங்களா? தண்ணீர் படுது, உணர்றீங்களா? இப்படியாக எல்லாவற்றையும் உணரக்கூடிய இந்த மனிதன், நீ உன்னை இறைவன் இருப்பதை உணர்கின்றாயா இல்லையா? இறைவனை கேட்பதற்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு உடலில் உயிர் இருக்கின்றது, உயிர் இருக்கின்றது. அந்த உயிரை நீங்கள் உணர்கிறீர்களா இல்லையா?
அந்த உயிரை உங்களால் உணர முடியுமா முடியாதா? தொட்டு பாருங்க. என்னமா உயிர் பற்றி ஏதாவது உணர்வு, ஏதாவது விஷயம் உங்களுக்கு பிடிபடுதா உயிரை பற்றி? முடியாது, ஒரு காலம் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிற விஷயத்தை பெரிய பார்த்துக்கிறங்க. நீ மனிதனுடைய படைப்பை படைச்ச உன்னை பற்றி புரிஞ்சாதான் உன் இறைவன் அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். அதை புரிஞ்சாதான் இவன் தான் ரப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். உண்மை வருவாய், இதான் ரப்பு, வாயா சொல்லுவாய். நீ இவனை புரிஞ்சு அல்லாஹ் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டால் அடுத்த நிமிஷமே இவன் தான் ரப்பு என்று நீ ஒன்னா பொத்துக்கிட்டு வெளியே வரும். ரப்பு இவன் தான் ரப்பு ஆலமீன் பொத்துக்கிட்டு வரும். என்னைக்கா உணர முடியுமா அல்லாஹ்வ? இந்த ஒரு உயிரை உணர முடியுமா? உணர முடியாது. என்ன இருக்குது, எங்க இருக்கு, என்ன செய்ய ஒண்ணுமே தெரியாது. இப்படிதாப்பா நீங்க சிந்திக்க, ஒரு விஷயம் உங்களை சிந்திக்கணும். நீ இந்த படைப்பாளன், இந்த அல்லாஹ்வை படைத்த, உங்களை படைத்த இந்த படைப்பாளனை புரிந்து கொள்வதற்கு நீ உன் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி முதலில் புரிந்து கொண்டு உன் இறைவனை தன்னாக புரிந்து கொள்ள முடியும். நீ உன்னை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவது எனக்கு பெரிய பாடம். கவனமாக பேசி கேட்டு நீங்கள் தன்னா சிந்திக்கணும், அதிகமாக சிந்திக்கணும். ஏன் இந்த மாதிரி படைச்சிருக்கிறான், இந்த மாதிரி சரியாக தான் இருக்குது, ஏன் ஒன்று கண்டுபிடிக்க முடியல, மற்ற எல்லாத்தையும் ருசியை உணர்றோம், ஏன் உணர முடியல, நான் உயிர் ஒன்று இருக்குது சொல்கிறானே, இதை ஏன் கண்டுபிடிக்க முடியல, இது எப்படிப்பட்ட உயிர், அப்படிலாம் சிந்திக்கணும். நீங்கள் இப்போ ஆதமை எப்படி படைத்தான் வலிக்குவாங்க. மண்ணால் அவனை மனிதனை படைத்து தன் ரூஹை கொண்டு ஊதினான். அந்த ரூஹு தான் அந்த மனுஷன் உள்ள போயிட்டு சுத்திட்டு இருக்குது. மனித உடம்பு பூரா அவனுடைய ரூஹு தான் சுத்திட்டு இருக்குது. எதை கொண்டு ஊதினானோ அந்த ஊதினதை கொண்டு தான் அந்த உடம்பு உயிர் உண்டாகியது. அந்த உயிரை அவனை பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இறைவனையும் பார்க்க முடியாது, தொட முடியாது, எதுவுமே செய்ய முடியாதுடா மனிதனே புரிந்து கொள்றா என்று அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கூறுகின்றான். என்னைக்காவது இப்படி இந்த முறை என்னைக்காவது ஓதி சிந்திச்சு உங்கள் வாழ்க்கையை மேம்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்களா? உங்களை பற்றி முதல்ல புரிஞ்சிங்களா? புரிஞ்சுக்கிறது ஏதாவது வழிமுறையை ஏற்படுத்தினீர்களா கண்டுபிடிப்பதற்கு? இல்லையே. ஒன்று இல்லாமல் குர்ஆனை வச்சு என்ன செய்ய போறீங்க? இவனை தெரியாம கொடுத்த இந்த புத்தகத்தை கொடுத்தவனை தெரிஞ்சுக்கிறாம அவன் தான் நான் தான் அவனுடைய இறைவன் என்று சொல்லு, அதையும் புரிஞ்சுக்கிறாம என்ன செய்ய போறீங்க? ரெண்டையும் ஒதுக்கி தள்ளிட்டு என்ன ஓதுறீங்க சொல்லுங்களேன். குர்ஆனை இந்த மாதிரி முதல்ல ஒன்றை புரிஞ்சு, மனிதனே உன் படைப்பை பற்றி புரிந்து கொள். ஏன் நீ இந்த உயிரை கண்டுபிடிக்க முடியாது, உணரவே முடியாதுடா, அல்லாஹ் உணரவே முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் பாவன். மற்றதெல்லாம் உணரலாம், சிலதை பார்க்கலாம், சிலதை தொடலாம், சில இதை சிந்திக்கலாம். இந்த இறைவனை பற்றி எதுவுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட இறைவன் உன்னை தன்னுடைய இந்த பூமிக்கு பிரதிநிதியாக ஆக்கினான். மகத்தான படைப்பு, மகத்தான பதவி உனக்கு கொடுத்துருக்குறான். அந்த படைப்பை பற்றி சிந்திக்கலை, உன்னை பற்றி சிந்திக்கலை, இந்த பதவியை பற்றி சிந்திக்கலை, எதை பற்றியுமே நீ சிந்திக்காமல் ஆட்டம் பாட்டம் போய் கொண்டிருக்கிறது. ஆடிக்கொண்டே போய் என்று விட்டு விட்டான். நீ எப்படி இறைவனை மறந்தாயோ, மறந்து இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ, அதே நிலையில் நானும் உன்னை மறந்து விடுகின்றேன், உன்னை விட்டு விடுகின்றேன் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். அந்த விட்டுவிட்ட கூட்டம் தான் நாம் அனைவரும். எதை பற்றியும் கவலை கிடையாது. ரொம்ப கஷ்டமான காலத்தில் நாம் இப்போது இருக்கின்றோம், கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றோம். இதை விட்டு வெளியே வருவது மகத்தான கஷ்டமான காரியம். அந்த கஷ்டமான காரியம் செய்தே தீர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. செய்வியா செய்ய மாட்டியா சொந்த விஷயம். நான் கட்டாயப்படுத்தலை. இந்த தீனில் எந்த கட்டாயம் கிடையாதுப்பா. விருப்பம் உள்ளவங்க எடுத்துருங்க, விருப்பம் இல்லாமல் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க.
நாங்கள் தூக்கி போட்டு போய்விடுவோம் என்று சொல்லி இந்த 160 கோடி உலக மக்கள் அனைவரும், யார் உலக மக்கள், ஷாஃபி, ஹனஃபி, ஷியா, சுன்னி உட்பட்ட இந்த கூட்டம் அனைவரும் குரானை தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்குங்க. வரும் திடீரென்று அல்லாஹ்வுடைய வேதனை பிடிக்கும். அப்போது கத்துவீர்கள், கதவீர்கள், எந்த உதவியும் இருக்காது. அந்த அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்கு முன்னர் குரான் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நிலைமை மட்டும் மோசமாகிவிடும். தப்பிக்க முடியாத குற்றவாளிகள், யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. கணவன் மனைவியை காப்பாற்ற முடியும், மனைவி கணவன் காப்பாற்ற முடியாது, 2 பேர் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலை வருவதற்கு முன்னர் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து இந்த குரான் எடுத்துக்கொள்ளுங்கள். புரிஞ்சுக்கிறீங்க? இந்த காரணத்தால் தான் நீங்கள் அல்லாஹ் பார்க்க முடியாது, நீங்கள் தொடவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, உணர முடியாது. அல்லாஹ் உணர முடியாது. ஃபஸ்ட்டு சொல்கிறேன், உணரவே, மற்ற எல்லாம் உணரலாம், அல்லாஹ்வை உணர முடியாது. எந்த காலத்தையும் உணர முடியாது, எல்லா காலத்திலையும் முடியவே முடியாது. ஏன்னா அவனுடைய ரூஹ் ஊதப்பட்டிருக்கின்றது. எப்படி அவனை பார்க்க முடியாதோ, எப்படி உருவம் இல்லையோ, உணர முடியாதோ, அதே போல் உனக்கு உள்ளே அனுப்பியிருக்கும் இந்த உயிரை உணரவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது. என்ன நடக்குதுன்னு உன சொல்லவே முடியாதுடா மனிதனே, உணர முடியாது என்று அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். நீங்கள் ஓதுறது இன்னும் நிறைய நிறைய மேம்படுத்த வேண்டும். ஓதுகின்ற முறையை இன்னும் மேன்மையாக்க வேண்டும். நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது ஓதுறது. நீங்கள் ஓதுற முடியாது, எவனாலும் ஓத முடியாது. குரான் எவனும் கிடையாது, ரசூலை தவிர. அதுக்கப்புறம் எவனும் குரான் தொட்டதும் கிடையாது, ஓதுனதும் கிடையாது. அன்னையில் இன்றைக்கி நல்லா பக்க காஃபிராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அது புரிஞ்சுக்க முதல்ல. நாங்கள் முஸ்லீமோ, நாங்கள் இஸ்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, கேவலமான பேச்சு. அல்லாஹ்வுக்கு முதற்தரமான விரோதியாக நடந்து கொண்டு நாங்கள் முஸ்லீம், நாங்கள் இஸ்லாமியம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கக்கூடிய பேச்சு நீங்கள் பேசுகிற பேச்சு அனைத்து. உங்களுக்கு முஸ்லீம்னு அர்த்தம் தெரியாது, இஸ்லாம்னு அர்த்தம் தெரியாது சொல்லிடுறேன். ரெண்டுக்கு அர்த்தமே தெரியாது. இந்த தெரியாத விஷயத்தை நாங்கள் முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இஸ்லாமியம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு காலம் கிடையாது, பக்க காஃபியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று வரை. இதற்கு தான் அடிப்படை சொல்கிறேன், உன்னை பற்றி முதல் புரிஞ்சுக்கிறதுக்கு வழியைப்பார். உன்னை படைச்ச இறைவன் யாருன்னு புரிஞ்சுப்பார், வழியைப்பார். இப்போ ஓது புரிதல் பாரு. உன்னையே உன்னையும் யாருன்னு கண்டுபிடிக்க வழியைப்பார். உன்னை படைச்ச இறைவன் யாராக இருப்பான் என்பதை சிந்திச்சு பாரு. அப்படியே குரானை ஓதிக்கொண்டே வா. அது சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடித்து வா. எதெல்லாம் விளக்கப்பட்டதோ விளக்கப்பட்ட எல்லாத்தையும் ஓதிக்கிட்டே படிச்சுக்கிட்டே வா. நீ செய்ய வேண்டிய வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. நீ அது 1% கூட இதை செய்யவில்லை, அதற்கு எந்த முயற்சியும் ஈடுபாடு பண்ணவில்லை. முற்றிலும் தமாஷான ஜாலியான வாழ்க்கையாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் ஆகிவிட்டது. விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் தீனை எடுத்துக்கொண்டு 670 670 இருங்க. முதல் 2 வரியை படிங்க. நம்மளை பார்த்து சொல்கிறான் ஆண்டா, ஆறுல 70. யார் தங்கள் மார்க்கத்தை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ, இன்னும் யாரை இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டுவிடும். பார்த்தீங்களா? அவர்களை விட்டுவிடும். ரசூல் நம்மை விட்டு விட்டு போய்விட்டார். இப்போ உலக வாழ்க்கை தான் விளையாட்டை வேடிக்கையாக போயிட்டுருக்கு. என்ன கண்டுபிடிச்சவங்களேன்? விளையாட்டு வேலையும் போயிட்டுருக்குது. எதை செய்ய வேண்டுமோ, எதை கண்டுபிடிக்க வேண்டுமோ, எந்த வகையில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டுமோ, இல்லை, எதுவுமே இல்லையே. விளையாட்டு வேலை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஆங்காத்துறோம், முடிஞ்சு போச்சு கதை. என்ன அல்லாஹ் அக்பர்? அல்லாஹ் அக்பர் வார்த்தை குரான் பஸ் இருக்குதா? அல்லாஹ் அக்பர்னு தன்னை பற்றி அண்ணன் எங்கேயாவது குரான் சொல்கிறான்னா கிடையாது. கிடையாத இல்லாத வார்த்தை சொல்லிட்டுறான். ஒரு நாள் எத்தனை சொல்கிறான் பாருங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, எண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நாள் எத்தனை சொல்கிறான். இருக்கிறத விட்டுட்டு இல்லாத விஷயத்தை வச்சுக்கிட்டு நாங்களாம் ஒழுங்காக தான் இருக்கிறோம், நாங்களாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம்,
நல்லா பயந்து வந்துட்டு இருக்கிறோம். இது பேச்சு வேறு. இந்த அளவில் நீ நடக்கிற முறை, செயல்படுத்தும் முறை, நீ பேசுறதுல ஆணும் கவனிக்காமல் இருக்க நினச்சிருக்க. நீ என்னைக்கு அவன் பிடிப்பான்பா, அவன் விட்டு தான் பிடிப்பான். அவன் உடனுக்குடன் தப்ப பிடிப்பதா இருந்தால் இன்னைக்கு உலக மக்கள் அனைவரும் அழிந்து போயிருப்பார்கள். காரணம், அனைவரும் இஸ்லாத்துக்கு அல்லாஹ் விரோதியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உடனே ஒன்று பிடிச்சி பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் ஆட்டு வரட்டாங்க, ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு வரட்டும் விட்டுருக்குறாங்க. இந்த விட்டதன் எந்த இடத்த தான் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், எந்த தவறு வரலையே, எந்த தீங்கு வரலையே, எந்த குற்றம் எல்லாம் பிடிக்கலையே, எந்த வேதனையும் வரவில்லையே, எந்த சந்தோஷம் இன்னும் வேகமாக போயிட்டுருக்கிறோம். நம்ம இப்போ நல்லா நடந்துட்டு இருக்கிறோம், அதனால சந்தோஷமாக இருக்கிறோம் என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றான். தவறாக புரிந்து கொண்டான். அல்லாஹ்வுடைய செயலை பார்த்து தவறாக புரிந்து கொண்டான். உடனுக்குடன் இப்போ தப்பு செஞ்சா உடனே உனக்கு தண்டனை வந்ததுன்னா எல்லா மனிதர்களும் இறந்து போயிருப்பார்கள். ஏன்னா அனைவரும் முழு குற்றவாளிகளாக அல்லாஹ்வுக்கு முற்றிலும் விரோதிகளாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதுவுமே செய்ய முடியாது அவங்களால, எதுவுமே செய்ய முடியாது. என்னை சேர்த்தா சொல்கிறேன், நான் உங்க சொல்கிறேன், என்னை சேர்த்த யாரும் இந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது. குரானை படித்ததுனால இந்த விஷயம் புரியுது, அந்த விஷயம் புரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணும். தவிர நான் என்னமோ குரானை முழுதும் அடித்து உரைச்சி பிடிச்சி கிழிச்சு பார்க்கான்னு நினச்சிடாதீங்க. கடினமான கஷ்டத்தில் இருக்கின்றேன் இந்த குரான் புரிஞ்சுக்கிறதுக்காக. சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் சொல்லித்தர மாதிரி அவன் இல்லை. நீ ப்ரூவ் பண்ணு, நான் இந்த விஷயத்தை சோதிக்க போகிறேன், இதை நீ ப்ரூவ் பண்ணு, இந்த மாதிரி படாதவே படுத்திட்டு இருக்கிறான் அவன். அப்பேற்பட்ட நிலையை வரும்போது தான் நீ தீர்க்கமாக தின்னம் இருக்கிற நிச்சயம் அல்ல இருக்கின்றான், உதவி செய்வான், அவன் கைவிட மாட்டான் என்ற உன்னிடமிருந்து பதில் வரணும். இந்த மாதிரி கஷ்டமும் துன்பம் வரும்பொழுது நீங்கள் யாரும் இன்னும் எந்த கஷ்டமும் துன்பம் அடையவில்லை. நீ குரான் எடுத்துட்டேன், இது நடக்க போகிறேன், நீ முடிவு எடுத்தீண்டா கடினமான கஷ்டமும் துன்பமை நீங்கள் ஏற்க வர வேண்டும். கடினமான துன்பத்தையும் கஷ்டத்தையும் நீங்கள் அதை பின்பற்ற வேண்டிய நேரம் வந்துடும். பிடிச்சிருவங்களை நீங்கள் உனக்கு ஓதாதனால விட்டுட்டான், தொலைஞ்சு போல விட்டுட்டான். குரான் தொடாதனால, அதன்படி நடக்காதனால தொலைஞ்சு போன்னு விட்டுட்டாம்பா. விளையாட்டாகவும் வேடிக்கையாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் மனிதன் நீ விட்டு விடும்ன்று ரசூலுக்கு சொல்லிட்டான். ரசூல் விட்டு போய்விட்டார், தொலைஞ்சு போகிறான்னு சொல்லிட்டு போயிட்டார். குரான்ல இருக்குது, உங்கள் அனைவருக்கும் நரகம்தான் என்று நான் அன்றைய தினம் சாட்சி கூறுவேன். அனைவருக்கும் நரகம்தான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, எல்லா ஆண்களும் பெண்ணும் புரிஞ்சுக்கிறீங்க. 25, 30 திருப்பி படிங்க, எடுங்க. 25, 30 திருப்பி படிங்க. இந்த மாதிரி நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. இது எப்படி கெட்டவர் பண்ணுறது? இந்த வார்த்தையில் தப்பிக்கிறது? அன்னை அப்படியாவது ஓதி சிந்திச்சு பண்ணீங்களா? அப்போ நம்ம என்ன செய்ய, எதை முதல்ல செய்யணும், எதை ஆரம்பிக்கணும், இந்த குரான் ஓதுறதுக்கு, எதை புரிஞ்சுக்கிறதுக்கு, எந்த விஷயத்தை முதல்ல செய்யணும் என்றால் என்னைக்கா நினச்சிக்கலீங்க? இது உண்மைதான், இந்த குரான் உண்மைதான் சொல்லுகிறது என்னைக்கா நினச்சது உண்டா? அதை உண்மைப்படுத்தது உண்டா? நீங்கள் உண்மையை கொண்டு வந்தவரும், அது உண்மை என்றே ஏற்பவரும், செயல்படுத்துவரும், உண்மைப்படுத்துவரும் இவர்கள் தான் முத்தகீன்கள் சொல்கிறான். என்னைக்காவது எந்த ஆயத்தையாவது உண்மைப்படுத்தணுன்னு வந்து செஞ்சு காட்டினீங்களா? நீங்கள் படிங்கப்பா 25, 30. என்னுடைய இறைவா, நிச்சயமாக என் சமூகத்தால் இந்த குரானை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள் என்று தூதர் கூறுவார். முற்றிலும் புறக்கணித்து விட்டார்கள் என்று என் தூதர் அன்று அல்லாவிடம் உங்களை பற்றி சொல்லுவார். யாரை பற்றி? ஷாஃபி, ஹனஃபி கூட்டம் இருக்குதுல்ல, சலாஃபி, ஹனாஃபி என்று கூட்டம் இருக்குதுல்ல, இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுவார். போதுமா? வச்சுக்கிறங்க, ஷாஃபின்னு வச்சுக்கிறங்க, ஹனஃபின்னு வச்சுக்கிறங்க, ஷியான்னு வச்சுக்கிறங்க, சின்னு வச்சுக்கிறங்க, வஹாபின்னு வச்சுருங்க, சலாஃபின்னு வச்சுக்கிறங்க, ஒன்று என்னென்ன பேரையும் வச்சுக்கிறங்க.
அனைத்தையும் கூட்டத்தை அந்த கூட்டம் இருக்குத பூமி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவ்வளோ பேரும். அவ்வளவு பேரும் குர்ஆனை புறக்கணிச்சு வாழ்ந்தாங்க. அல்லாஹ் என்று ரசூல் அல்லாஹ்விடம் சொல்லுவார். அவர் பேச்சை கேட்டு அனைவரையும் நரகத்தில் தள்ளு என்று அல்லாஹ் கட்டளையிடுவார். நரகவாசிகள் என்று நாம் அனைவரும். உன்னை இஸ்லாத்தில் வா, நீ முஸ்லீமாக வா, நீ இஸ்லாத்தை முற்றி நுழைந்து விடு, நீ தூய்மையுடையவன் ஆகு என்று அல்லாஹ் சொல்லியிருக்க. அதெல்லாம் முடியாது. நான் ஷாஃபி ஹனஃபி, நான் ஷைத்தான் இதுதான் சொல்லிட்டுருக்காங்க. அப்படி இருங்க. நபியே அவர் அப்படியே விட்டுவிடும். ஷைத்தான் வழியிலே விட்டுவிடும் அவர்களை. இதை செய்ய சொன்னால் அதையாவது என்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உலகம் போய் இந்த மாதிரி ஷாஃபி ஹனஃபி ஷியாஸ் வச்சுக்கிறாங்களா? இது எங்கேயாவது குர்ஆன் இருக்குதா? இப்படி வாங்கன்னு என்னைக்காவது அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்களான்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அதுவும் கிடையாது. வருகின்ற நேரம் மகத்தான நேரமாக இருக்கின்றது நமக்கு, மற்றவங்க கிடையாது. இப்போ குர்ஆன் பயான் கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்றோமே, நமக்கு தான் மகத்தான நேரம் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த மகத்தான நேரம் வராமல் காப்பாற்றியாலான்னு இப்பவுமே துவா கேட்கணும். குர்ஆனை ஒழுங்காக ஓதி அதன்படி நடந்து கொண்டிருக்கும் ஆண்கள் பெண்கள் இப்படி கேட்க முடியும். மற்ற எல்லாம் கேட்க முடியாது. ராவு பகல உட்காந்து ஓதுங்க. என்ன செந்த காலத்து ராவு பகல ஓதுனீங்க? நீங்கள் நேத்தானே சொன்னவங்களுக்கு முந்தின நாள் நைட்டு பி மீட்டிங்கில் 313 இரவில் இரா காலங்களில் இரவு நேரங்களில் குர்ஆனை ஓதுகிறார்கள், மேலும் சுஜூதும் செய்கின்றார்கள். ஓதுனதும் கிடையாது, சுஜூதுன்னா என்னன்றே தெரியாது. அப்பேற்பட்ட கூட்டம் இது, அப்பேற்பட்ட கூட்டம் உலகம். இந்த கூட்டம் எவ்வளோ தெரியுமா? 160 கோடி இருக்கிறாங்க உலகம் பூரா. உருப்படாத இதில் முஸ்லீம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் பேரை வச்சுக்கிட்டு, காஃபிர் நாடுகள்னு பேர் வைக்கிறது வரை இஸ்லாமிய நாடுகள் ஆச்சுக்கிறான் ஒருத்தன். சவுதி அரேபியாவில் ஆரம்பித்து இந்தோனேஷியா வரை உட்காந்துறாங்க. வீணா போனவங்க காஃபிக்கு அவ்வளோ நரகவாசிகள், நரகத்துக்காக படைக்கப்பட்ட கூட்டம். கூட்டம் அவ்வளோ கூட்டம், அரபு கூட்டம், எல்லா கூட்டமும். புரிஞ்சுக்கிறீங்க? ஓதுக்குறான் சொல்கிற உண்மையாக போய் பார்த்துக்கிறேன். நீங்கள் தப்பிக்க முடியாத குற்றவாளிகளாக நாம் இருக்கின்றோம். இப்போ இதுக்கு தான் 2286 சொல்ல அந்த ஆயத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதை ஓதிக்கிட்டு, குர்ஆனை ஓதிக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகள் குர்ஆன் படி நடப்பதாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். 2286 அல்லாவே கேட்க சொல்கிறான். இந்த மாதிரி இதுவா கேளுங்கன்னு சொல்கிறான். அது கூட கேட்க முடியாது. எங்களுக்கு உலக வேலை எவ்வளோ வேலை இருக்குது, இதே இப்போ படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு மனுஷன் சொல்கிறான். யார் இவன் சொல்கிறான்? நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறீங்க. சரி, இப்போ உங்களுக்கு 757 விஷயம் சொன்னவங்களுக்கு நீங்கள் எடுத்து காட்டணும். தௌராத்து புக்கு அல்லாட்டேருந்து வாங்கி அந்த தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ படித்து காட்டணும் பாருங்கள். இஞ்சில் புத்தகத்தை அல்லாட வாங்கி இதோ இஞ்சில் புத்தகத்தில் இருக்கின்றது, அது சொல்லப்பட்ட விஷயம், இது அதே விஷயம் இந்த 157 குர்ஆனில் இருக்கின்றது என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இது அவங்க தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். மூசாவுடைய சரித்திரம் 4-5 இன்சிடென்ட் சொன்னவங்களுக்கு, என்ன காரியங்களை செஞ்சான்னு சொன்னவங்களுக்கு, எதுக்காக செஞ்சார் அவ்வளோ சொன்னவங்களுக்கு. அந்த மக்கள் கேட்டாங்க, இது செய்யுங்க. நம்ம மூசாவே ஓ இறைவனை இதை கேட்டு எங்கே செஞ்சுத்தா, ஓ இறைவனை கேளு, ஓ இறைவன் தான் சொன்னாங்களே. ஒரு நாள் கூட அல்லான்னு வார்த்தை வாயிலே வரல. வாயில் அல்லாஹ் நம்புங்க, அல்லாஹ் காப்பாற்றான் அவர் வடிநக சொல்லிட்டே போனாரு. ஒவ்வொரு செகண்டும் ஓ இறைவன்கிட்ட கேளு, ஓ இறைவன்கிட்ட இந்த கஷ்டத்தை நீக்கு அப்படிதான் சொன்னாங்களே தவிர ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து அல்லாத வார்த்தை அப்பமே வரல. அவங்க அப்பேற்பட்ட மோசமான கூட்டம் விரோதிகள் மூசா. அந்த கூட்டத்தை இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. அதிகமாக கூட்டம் தான் நம்ம உட்காந்துருக்கோம். குர்ஆனை சொன்னால் கேலி பண்ணுறது,
குரானை பற்றி பேசுகிறேன், நமட்டு சிரிக்கிறது, கேள்வி பின்னால் போய் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி இந்த உலகத்தில். குரானை ஓதுவனுக்கு எப்படியெல்லாம் கேள்வி பண்ணலாமோ கிண்டல் பண்ணலாமோ அப்போ நடந்துட்டு இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அல்லாஹ் கொடுத்த குரான் ஒழுங்க ஓதிக்க, உண்மையை தெரிஞ்சுக்கிறங்க. இதில் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, ரெலிஜன் கிடையாது, சமயம் கிடையாது. இது என்ன புத்தகம், என்ன விஷயம் என்று புரிஞ்சுக்க. முதல்ல இறைவனை பற்றிய விஷயங்கள். இறைவனை யார், எவனை இறைவனை சொல்கிறேன். அன்னைக்கே சொன்னேன், லிஸ்ட் ஆஃப் பேர் வச்சுக்கிறீங்க. நீங்கள் அல்லான்னு வச்சுக்கிறீங்க, பரமசிவம்னு வச்சுக்கிறீங்க, இயேசுன்னு வச்சுக்கிறீங்க, ஜீசஸ்ன்னு வச்சுட்டு இருக்கிறீங்க, புத்தர்னு வச்சுக்கிறீங்க. இது மாதிரி வரிசைக்காக லைனாக லிஸ்ட் வச்சுக்கிறீங்க. இதில் எவன் இறைவனை சொல்ல போகிறீங்க? நீங்கள் நிரூபிக்கணுமே. நீங்கள் குரான் வச்சுட்றீங்க, அதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. புரிஞ்சா சொல்கிறீங்க, தெரிஞ்சு சொல்கிறீங்களா? அது போட்டிருக்குது, அப்படி படித்து காட்டுறீங்க. மற்றபடி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் இறைவன் அல்லா தான் இறைவன் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இல்லை இல்லை, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இறைவன் பேரை சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் மக்கள் நிரூபிக்கணும். அப்படிலாம் முடியாது. நிரூபிச்சு உலகத்துக்கு காட்டுற நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எப்படி ஓத போகிறீங்க? ஓதுறதுக்கு என்ன முயற்சி எடுக்க போகிறீங்க? எப்படி உங்களை திருத்தி கொள்ள போகின்றீர்கள்? நீங்கள் ரொம்ப கஷ்டமான பாடம். உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். அப்படிப்பட்ட விஷயம் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறலாம். ஸோ இது 1.5 வருஷம் கூட வயிற்றுக்கு வர்றீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, என்னவா இருக்குன்னு பாருங்கள். கேட்டேன், சொல்லுங்கப்பா. மூசா 30-20 மேலும் 10 சேர்த்து இப்போ 40 ஆக்கணும்னு சொல்கிறான். என்ன காரணத்துக்கு, என்ன விஷயம் அது? அப்படி மொட்டை நிற்குது. இப்போ எப்படி மூசா கற்றுக்கிறீங்க? மூசாவோட விஷயத்தை எப்படி கற்றுக்கிறீங்க? மூசாவோடைய சரித்திரம் இருக்குன்னு சொன்னீங்கப்பா. இந்த அர்த்தம் சொல்லுங்கப்பா. நீங்கள் இப்போ அது மூசா விஷயம் எவ்வளோ இருக்குதுல்ல, சொல்லுங்கள், அர்த்தம் பார்ப்போம், சொல்லுங்களேன். இறைவன் நான் உன்னை பார்க்க வேணும்னு சொன்னார் மூசா. இப்படி சொல்லலாமா? சொன்னார் அவர். அப்போ தப்பு தானே அது? அப்போது இன்னும் இறைவனை பற்றி சேவை புரிஞ்சுக்கல அவர். ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கிறேன். இன்னும் இறைவனை பற்றி சேவை புரிஞ்சுக்கல அவர். சரிதானே தம்பி? அபூபக்கர் சரிதானே? இறைவனை பற்றி தெரியாதனால, எப்படிப்பட்டது தெரியாதனால பார்க்க வேணும்னு சொன்னார் அவரு. மற்ற என்ன சொல்றீங்க? மற்றவங்க என்ன சொல்றீங்க? இறைவன் தெரியாதனால பார்க்கணும்னு சொன்னார் அவரு. அவங்க உருவம் இருக்கிற மாதிரியும் அவங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னார் மூசா. நீ ஒரு காலையும் பார்க்க முடியாதுன்னு பதிலளிச்சுட்டானவன். இதே தான் இஸ்ரேல் மக்கள்லாம் கேட்டாரு, என்னை கண்ணால் பார்க்க நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. இறைவனை நீ சொல்ற அல்லாஹ்வை நான் கண்ணால பார்க்கும் வரை நம்ப மாட்டோம் என்று இஸ்ரேல் மக்கள் கூறினார்களா இல்லையா? சொன்னாங்க இல்லையா? அப்ப அதே மாதிரி மூசா சொல்லியிருக்காரு, பார்க்க சொல்லியிருக்காரு. அதுக்காக மூசாவை உங்களுக்கு உதாரணமாக்கிருக்கிறான். கவலைப்படாதீங்க, நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. இந்த உதாரணத்துக்கு நபி வச்சுக்கிறேன், இவருடைய வர்க்க சரித்திரம் பூவை படிச்சுக்கிறங்க. நீங்கள் முன்னேறிக்கிட்டு வாங்க. கடைசி நபியானாரு, நீங்கள் நபியாக தேவையில்லை, ஒழுங்கான மூமினா வந்துடுங்க அப்படின்னு அவனை சொல்கிறான். இப்படில இருக்கிற ஓதுன்னு, இப்படில விஷயத்தை எடுக்கணும். ஓர் உண்மை கிதாப் உங்களிடம் இருக்கின்றது. இது சாதாரண புத்தகம் கிடையாது. உலக மக்கள் யாவருக்கும் அருளாக இந்த புத்தகத்தை அவன் கொடுத்திருக்கின்றான். உலக மக்கள் யாவருக்கும் இந்த புத்தகத்தை அருளாக கொடுத்திருக்கின்றான். இந்த அருளை அவன் ஜிக்ராக மாற்றியிருக்கின்றான், நீங்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்கு. எளிதில் புரிந்து கொள்வதற்கு. இப்ப நான் சொன்ன கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிங்க பார்ப்போம்.
நான் சொன்ன கேளுங்க. அல்லாஹ் ஈசா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன், அவனையே நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும், அவன்தான் உங்களுடைய பாதுகாப்பு. இதெல்லாம் ஈசா நபி சொன்ன உபதேசம். அந்த உபதேசம் எல்லாம் எது இருக்குது? இஞ்சியில் இருக்குது. அதெல்லாம் நீக்கிட்டாங்கல்ல, நீக்கியாச்சு. இப்போ அது அந்த வார்த்தைகளே இருக்காது. அல்லாஹ் இந்த வார்த்தையே இருக்காது. ஜீசஸ் தான் கடவுள், அவருக்கு அப்பா இருக்கிறாங்க, அவருக்கு அம்மா இருக்கிறாங்க என்று ஒன்றுன்னு அல்லாஹ் சொன்ன 3ன்னு ஆக்கிட்டாங்க. அது தப்பு என்று சொல்வதற்கு என்ன செய்வேன்? என்ன வேணும்? நம்ம கையில் என்ன இருக்க வேண்டும்? ரசூலை பின்பற்றணும். பின்பற்றி அந்த உண்மையான இஞ்சியில் உள்ள விஷயமும் தௌராத்தில் உள்ள விஷயத்தையும் நம்ம உண்மைப்படுத்தும். அப்போ கையில் என்ன இருக்குன்னு? கையில் நம்மளிடம் இருக்க இந்த குர்ஆன். அப்போ தான் நீங்கள் உண்மை இல்லை. பாருங்க, ஒரு வருஷம் கிட்ட பாருங்க, அல்லாஹ் தான் உங்கள் இறைவன் என்று ஈசா நபியை மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்றார். பாருங்க, கித்தாவை காட்டணும். இதுதான் உண்மைப்படுத்தக்கூடிய விஷயம். ஒவ்வொரு ஆயத்தையும் உண்மைப்படுத்தணும். அவங்க பொய்யாக சொல்கிறாங்க, இல்லை பொய் சொல்கிறாங்க, உண்மை பாருங்கன்னு நீ உலகத்துக்கு காட்டணும். இதுதான் நம்ம வேலை. அப்போ கையில் கித்தாப் இருந்தால், இன்ஜினியர் தௌராத்து இருந்தால் தானே நீங்கள் உண்மைப்படுத்த முடியும். பைபிளில் கிடையாது, அவங்க வச்சுருக்க தௌராத்தையும் கிடையாது. அதை மாற்றியாச்சு, எல்லாத்தையும் மாற்றியாச்சு. ஆனது சொல்கிறான் 5வது சூறாவில் 13, 14 சொல்கிறான். எல்லாம் மாற்றி விட்டார். நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயம் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி பேசின பேச்சு புதிய பேச்சு. இதுவரை உங்கள்கிட்ட சொல்லாதது இன்றைக்கி பேசியிருக்கின்றேன். அப்படி இருந்து நீங்கள் எதுக்கும் பதில் சொல்லலை, புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் நீங்கள் அரைகுறையாக தான் சரி சொல்கிறீங்க தவிர முழுமையாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. படிங்க, நிறைய உதவி இருக்குது. ஒன்று மட்டும் நிச்சயம், எந்த நிமிஷத்துலையும் எவனையும் எந்த பெண்ணையும் ஆணையும் பிடிக்கும் அல்லாஹ்வுடைய வேதனை. அப்போ கத்தாத, சந்தோஷம் வந்து இல்லை, இப்போ சந்தோஷமா இருக்கும். குர்ஆனை ஓதாமல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷம் இருந்தே இல்லை, அப்படியே இப்போ என்று சொல்லுவாங்க. நடந்தே நடக்காமல் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. சரி, அன்னைக்கு எதில் விட்டோம்? படிங்க, கொஞ்சம் படிங்க, பாப்பா. 4 ஆயத்து படிச்சுருவோம். 3வது அத்தியாயம் 102வது வசனம். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இப்போ அஞ்ச வேண்டிய முறை தெரியுமா? எப்படி அஞ்சுறது? இந்த அல்லாஹ் சொல்லிட்டாம்பா, எப்படி அஞ்சுறது? எப்படி பயப்படுற அல்லாஹ்வுக்கு? எப்படி அல்லாஹ் பயப்பட போறீங்க நீங்க? அவன் சொல்றான் நம்மளை பார்த்து, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்க, பயந்து கொள்ளுங்க. சும்மா அல்லாஹ் பயந்துட்ட, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், எல்லாம் அல்லாஹ் பார்த்து எல்லாம் பேசுறீங்கல்ல, அல்லாஹ் பயந்துக்கிறோங்க. இப்பெல்லாம் தேவையெல்லாம் பேசுறீங்கல்ல. இவனுக்கே ஓரளவு தெரியாது. இவன் உன்னத்துக்கு அட்வைஸ் பண்ணணும், அல்லாஹ் பயந்துக்கப்பான்னு. இவனுக்கு அல்லாஹ்னா என்னன்னு தெரியாது, இவனுக்கு தெரியாது சொல்கிறவனுக்கு. அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுக்கு. அவன் தான் என்ன சொல்லுவான்? துவா பண்ணுங்க, எங்களுக்காக துவா பண்ணுங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தை, ஷைத்தானுடைய வார்த்தை எல்லார் வாயிலையும் ஆம்பளை வாழ்ந்துட்டு இருக்குது. எங்களுக்கு துவா பண்ணுங்க, துவா பண்ணுங்க. சர்வசாதாரணமாக கேள்வி பண்ணுறாங்க. எனக்குலாம் துவா டைம் கிடையாது, போய் அவன்கிட்ட போய் துவா கேளுங்க சொல்கிறான்ப்பா இவன் முன்னத்தனை பார்த்து. இதான் வார்த்தை அதுக்கு, துவா எங்களுக்காக துவா பண்ணுங்கன்ட்டு. இந்த மாதிரி கேடு கெட்டவனை எங்கேயும் வந்து பார்க்க முடியாது. அல்லாஹ் சபிக்கப்பட்டவன், அல்லாஹ் கோபத்தை சாபத்தை வாங்கினவன் தான் இந்த பேச்சு பேசுவான். எவன்? அல்லாஹ் தோசைங்க. கேடுகிட்ட கூட்டம், பேச தெரியாத கூட்டம், உண்மை என்னன்னு தெரியாத கூட்டம், இந்த ஜாதி கூட்டம். மற்ற ஏன் சொல்லு, இந்த ஜாதியாக சொல்கிறோம்.
ஏன்னா நீ துவா உனக்கு நீ துவா கேட்பியா இல்லாட்ட உன்னதுவாக்கா துவா செய்யுங்க. அவனுக்கு காசு கொடுக்குறது 100 200 எங்கே துவா பண்ணுங்கன்னு அவன்கிட்ட கொடுக்குறது, அவன் வாங்கி பாயில் கூட போயிட்டே இருப்பான். இப்போ நடக்குது இன்னைக்கு விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கணும். இப்போ 6, 70 ஒழுங்காக மனசு வச்சு படிச்சு பாருங்க, புரியும். எவர்கள் இந்த மார்க்கத்தை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ, மேலும் எவர்கள் இந்த பூமி அவர்களை விட்டுவிட்டதோ, விளையாட்டாக வேடிக்கையாக விட்டுவிட்டதோ, அவர் நபியே அவர்களை நீ விட்டுவிடும். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. அதனால் வாயை மூடுங்க தான் சொல்கிறேன். அதே பேசாதீங்க, சிந்திங்க. போது பேசுங்க, வளவளன்னு பேசுறது போது, சிந்திங்க. இப்போ சிந்தனை என்னன்னு தெரியாது. வெறும் ஊர்வலாகி பசாத் பேசுறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், தவிர எதுவும் தெரியாது. பார்த்துக்கிறீங்க அவங்க விஷயம். இப்போ எப்படி இப்போ அஞ்ச போகிறீங்க சொல்லுங்கள். இப்போ யாராவது எப்படி முறைப்படி எந்த முறை அஞ்சிக்க போகிறீங்க? சரி, 8ல் 2. சரி, நீங்கள் ஆயத்தை ஓதி காட்டுங்க. என்ன காரணத்திற்காக 8-2 எடுத்தேன்னு சொல்லி முடிக்கணும். படிங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய முறை எப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான் 8ல் 2. சரி, மூமின்கள் எப்படி இருப்பாங்க? மூமின்கள் யார் என்றால், அல்லாஹ்வை பற்றி திக்ர் செய்யப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவை அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும். மேலும் தங்களுடைய இறைவனையே அவர்கள் சார்ந்திருப்பார்கள். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அஞ்ச வேண்டிய முறை எப்படி? இன்னமல் மூமினூன் அல்லஸீன இஸா ஸிக்ரல்லாஹ் வஜிலத் குலூபஹும். அதான் 8-2. அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லாஹுடைய ஜிக்ரினால் எழுதிக்கிறீங்க. ஜிக்ரு சொல்லப்பட்டா கிடையாது, அல்லாஹுடைய ஜிக்ரினால் எழுதி அடிச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி குர்ஆன் எழுதிக்கிறேங்க. உண்மையான மூமின்கள் எத்தகையோர் என்றால், அவர்கள் அல்லாஹுடைய ஜிக்ரினால் இருதயம் பயந்து நடுங்கி விடும். அல்லாஹுடைய ஜிக்ரினால் என்றால் அல்லாஹ் உங்களிடம் பேசும் பொழுது எழுதிருங்க. அல்லாஹுடைய ஜிக்ரினால், அல்லாஹ் உங்களுடன் பேசுவதினால். இப்படி அர்த்தம் கொண்டாருங்க. அன்னைக்கு சொன்னேன், நிறைய சொல்லிட்டேன், யாரும் திருத்தலை. இப்போ சொல்கிறோம், எழுதிக்கிறங்க. அல்லாஹ்வுடைய ஜிக்ரினால் இருதயம் பயந்து நடுங்கி. எப்பொழுது அல்லாஹ் அவருடன் பேசுகின்றானோ, பேசுவது உங்களுடைய பாஷையிலோ அரபு பாஷையிலே கிடையாது, அனைத்தும் ஜிக்ரை கொண்டுதான் அல்லாஹ் மூமின்களுடன் பேசுவான். அவன் பேசுகின்ற மொழி ஜிக்ர் மொழி. ஜிக்ர் மொழிக்கு வார்த்தைகள் எழுத்துக்கள் கிடையாது, பேசவும் முடியாது, எழுதியும் காட்ட முடியாது. அப்போ ஜிக்ர் எப்படிப்பட்டது புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி அல்லாஹ் உணர முடியாது சற்று முன் கூறினேனோ, அதே போல் இந்த ஜிக்ரை எவ்வரால் என்னவென்றே சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ஜிக்ரினா அல்லாஹ் நம்மளை பேசுறான்னு சொன்ன இருதயம் பயந்து நடுங்கி விடும். இப்போ பயப்பட வேண்டிய முறை என்ன? உன்னை பேசலை, உன்னை குர்ஆன் ஓதலை, அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். அஞ்ச வேண்டிய முறையை முதல்ல பார்த்துட்டு என்னென்ன விதத்திலெல்லாம் அல்லாஹ் பயத்துக்குன்னு அப்படி முதல்ல அந்த விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, முதல்ல எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படுன்னு லிஸ்ட் எடுத்தீங்களா?
எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானே அந்த விஷயத்தை எடுத்தீங்களா? எடுத்து அதை செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? அப்படி ஒழுங்கா பண்ணாதானே முறை அறிய முடியும். எந்த முறை அல்லாஹ்வுக்கு பயப்பட கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு செஞ்சு முடிச்ச பிறகு உங்க 16:2 அதே மாதிரி மலக்கள் வந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று முறையை கற்றுத் தருவார்கள். உங்களுக்கு எப்படி பயப்படணும்னு கற்றுத் தருவார்கள். அது பாருங்க 16 என்ன போட்டிருக்குது? அதில் இபாதத்து ஈயாக்க நாபுதில் இருப்பவர்கள், ஈயாக்க நாபுதுன்னு சொல்றீங்களே அந்த விஷயத்தில் உறுதியாக எப்பொழுதும் 24 மணி நேரம் இருப்பவர்கள் அவர்களில் நல்லவர்கள். அவர்களில் அந்த கூட்டத்தில் யார் அல்லாஹ்வுக்கு நாட்டம் பிடித்தமாக இருக்கின்றார்களோ தன் நாடியவர்கள் மீது, இபாதத்தில் உள்ளவர்களில் தான் நாடியவர் மீது, அந்த ஒரு மனிதர் மீது அல்லாஹ் மலக்குகளை இறக்கி வைக்கிறான். அப்பொழுது சொல்லித் தருகின்றான் அல்லாஹ் என்றால் என்ன முழு விஷயத்தை அந்த மனிதனை கற்றுத் தருகின்றான். மேலே இப்பொழுது அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டா இப்ப அவனுக்கு பயந்து எப்படி பயப்படணும் என்ற விஷயத்தையும் சொல்லித் தருகின்றார்கள். யார்? மலக்குகள். என்ன புரியுதா புரியலையா? இப்போ அஞ்ச வேண்டிய முறை இப்படி கத்துக்கணும்ல. 8:2 வந்து நீங்க சலாத்தை நிலைநிறுத்துவதற்கு உண்டான பேச்சு. அது 8:2 விஷயமே வேற. 8:2 வந்து அது மூலமாக தான் அல்லாஹ் எப்படி சலாத்துனா என்ன என்ற அர்த்தத்தையும் விளக்கத்தையும் செயல்படுத்தும் முறையும் கற்றுத்தருகிறான். 8:2 மூலமாக கற்று தந்த பிறகு 8:3 பிரகாரம் சலாத்தை நிலைநிறுத்தீர்கள். அவன் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தானம் செய்கின்றீர்கள். இது விஷயம் வேற. சலாத்து விஷயம் இது. இது அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். இது நான் பேசுறது. இப்போ அது மலக்கள் என்ன சொல்றாங்க? மலக்கள் வந்து என்ன சொல்றாங்க? அந்த மனிதரிடம் படிக்கிறது 8:2 அவங்க எடுத்துருங்கப்பா, 16 எடுத்துருங்க, 16:2 எழுதிருங்க. என்ன சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ் படிங்கப்பா தம்பி. அவன் தன் இபாதிகளில் தான் நாடியவர் மீது கண் கட்டளையில் இருந்து நிச்சயமாக இறைவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆகையால் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வகையை கொண்டு மலக்குகளை இறக்கி வைக்கிறான். மலக்குகளை அந்த மனிதருக்கு இபாதத்துல யார் ஒழுங்கா டாப் மோஸ்ட் ஒழுங்கா செஞ்சிட்டாங்களோ இபாதத்து, ஈயாக்க நாபுது எப்போதுமே இருக்கின்றார்களோ, ஈயாக்க நாபுது 24 மணி நேரம் ஈயாக்க நாபுது எல்லாத்துக்கும் அடிப்படை. அதுலேருந்து ஆரம்பிக்கிறது இஸ்லாமிய வாழ்க்கை. அதில் தான் இங்கே இறைவனை முதல்ல கண்டுபிடிக்க யாருன்னு உங்களுக்கு அறிமுகமாகின்ற இறைவனை சொல்கிறாங்க. மலக்கு சொல்கிறாங்க இறைவன் அல்லாஹ்னா யாருன்னு சொல்லித்தர்றாங்க. அவனுக்கே பயப்படுங்க. ஸ்டார்டிங் பாடம் ஆரம்பிக்க இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அந்த 16:2 எந்த மனிதன் அடைகின்றானோ அவனுக்கு தான், மற்ற யாரும் கிடையாது. அதை அடையாம நீ உதவ முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, இறைவன் பயப்பட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. புரிஞ்சுக்கிற விஷயம் புரிஞ்சுக்கிறேங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது குர்ஆனுக்குள்ள. இப்போ இபாதத்தில் ஒழுங்கான முறையில் இபாதத்து செய்பவர்களை தான் நாடியவர்கள், இபாதத்தில் உள்ளவர்கள் தான் நாடியவர்களை. இவன் தான் இப்போ ஒழுங்கா இபாதத்தை செய்கிறான். இவனுக்கு போய் மலக்குகளே வாங்க, இந்த மனிதனுக்கு போய் நான் தான் அல்லாஹ் அல்லான்னு திட்டுறான்ல, நான் தான் அல்லாஹ் இப்போ சொல்லிடுங்க. அவனுக்கு எப்படி அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக்கொள்ளு அந்த விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு வாங்க என்ற வகையை அந்த மனிதனுக்கு அனுப்பி வைக்கிறான். அன்னைக்கே சொன்ன திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், மலக்கு இன்ட்ரடக்ஷன், முதல் அறிமுகம். மலக்குகள் பற்றி முதல் அறிமுகப்படுத்துகின்றான் மனிதனுக்கு. அந்த மலக்குகளிடம் அவர்கள் பேசுகிறார்கள், அல்லாஹ் கொடுத்த செய்தியை வாங்குகிறார்கள், பூர்ண திருப்தி அடைகின்றார்கள். இப்போ இஸ்லாமிய வாழ்க்கை அவருக்கு ஆரம்பமாகிறது, அந்த மனிதனுக்கு ஆரம்பமாகிறது.
அப்படி இபாதத்து ஈயாக்க நாபுது சொல்லக்கூடிய ஒருத்தன் உலகத்துக்கு கிடையாது. என்னென்ன தெரியாது, தெரிஞ்ச பொருளை செய்யறதுக்கு. ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தைன்னு சொல்றீங்க, அப்படி சொல்லிட்டு 5 கை கட்டி சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். எதுக்கு நான் சொல்கிறேன், எதுக்கு என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் அதெல்லாம் தெரியாது. குரான் போட்டுருக்கு, நான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி அப்படி குரான் எதுக்கு ஒரு சிந்தனைக்காக கொடுத்து குரான் சொல்கிறான், அது கிடையாது. இப்படியே செய்கிற நினப்பா வந்துட்டு இருப்பாங்க. முட்டாள்தனமா ஒரு முட்டாளாக்கிறதுக்கு அந்த குரான் வந்துச்சு. நாளைக்கு நரகத்துக்கு போகிறதுக்காக இந்த குரான் வந்துச்சு. உனக்கு நீ இந்த உலகத்திலே சந்தோஷம் வாழணுண்டா, மறுமையிலேயே நீ சொர்க்கம் போகணுண்டா, அந்த காரணத்துக்காக நானே உன்னை படைச்சி இந்த புத்தகத்தை கொடுத்து ஒரு வழியை காட்டுறேன்டா, சரி கேள்றா, எனக்கு பயப்படுறா, நான் தானே உண்மையா இறைவன் என்று சொல்கிறா. முட்டையவே முடியாதுன்னு இந்த ஷாஃபி ஹனஃபி கூட்டம் ஒதுக்கி தள்ளிடுச்சு. சும்மா அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டே போகலாம். என்ன செய்ய போறீங்க? நான் படிங்கப்பா. இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன், எப்படி 5 கொள்ள வேண்டிய முறை என்னன்னு கேட்டேன். அதுக்கு பதில் வரல. அப்போ இதுவரையும் பதில் வராட்டி அதுக்கு என்னன்னு தெரியல. அப்போ தெரியாமல் எது போயிட்டுருக்கிறீங்க? அஞ்ச வேண்டிய முறையை தெரியாமல் அவனுக்கு அஞ்சாமல் என்ன ஓதிட்டுருக்கிறீங்க? அப்படியே ஷாஃபி ஹனஃபியமாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். முடிஞ்சு போச்சு கதை. ஷியா சுன்னியமாக எடுத்துகிட்டு போயிருக்க, முடிஞ்சு போச்சு கதை தான். ஒன்று நிச்சயம், இந்த குரான் உண்மை, அது சொல்லப்பட்ட அனைத்து விஷயம் உண்மை, எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை நான் தெளிவாக இறைவனுடைய அருளால் புரிந்து கொண்டேன், இறைவனுடைய கிருபையால் புரிந்து கொண்டேன். அவன் சொல்லிக் கொடுத்ததை ஒழுங்காக செயல்படுமே செய்தேன். கற்றுக் கொடுத்தே வருகின்றான், தினந்தோறும் கற்றுக்கொண்டே வருகின்றேன். இந்த மாதிரி அல்லாஹ்வோட பேச கற்றுக்கிறங்க. அல்லாஹ்வை முதல்ல உற்ற நண்பனாக முதல் ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த 16:2 படி தான் உங்களுக்கு அல்லாஹ் அதுக்கப்புறம் அறிமுகமாகுவான். முதலில் என்னை பற்றி மக்களே போய் அவர்களை சொல்லுங்கள். அப்புறம் வரட்டும், பயப்பட அல்லாஹ் கிட்ட இறங்கி வருவான். இப்போ அல்லாஹ் அவன் உற்ற நண்பனாக ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ்வை உற்ற நண்பனாக ஆக்கி கொள்ளாதவரை அவன் இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தர மாட்டான், வழியையும் காட்ட மாட்டான். இவ்வளோ வேலை இருக்குதுப்பா. அவங்களுக்கு புது விஷயம் நீங்கள் பேசுகிறது அவ்வளோ புது விஷயம். நீங்கள் இப்போ கேட்டாலும் வளர்ந்துருவீங்க, அப்படியே விட்டு போய் எங்கே மனசு வைக்க போகுது. நான் கேட்டேன், ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்க. நான் பேசுறது என்ன பேசுறேன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்க. இன்னும் அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கலை. இது என்ன இந்த மாதிரி குர்ஆன் இருக்குது, ஓதணுமே, அதுக்குன்னு உட்காரணுமே, அதுக்குன்னு இரவு நேரம் முழிச்சிட்டு இருக்கணுமே, அந்த எண்ணமே இல்லை, முடியாது. இரவில் நெடுநேரம் சுஜூதில் இருப்பார். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இரவில் நெடுநேரம் அவர் சுஜூதில் இருப்பார்கள் சொல்கிறான் ஆண்டவன். அர்த்தம் தெரியுமா? இரவில் இரா காலங்களில் ஓதுகிறார்கள் சொல்கிறான். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அதை ஏதாவது செஞ்சீங்களா? பார்த்துருங்கப்பா, எப்படிங்க பார்த்துருங்க. நிறைய தடவை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்ட கேள்வி பதில மாட்டேங்குது. அவ்வளோதான் இருக்கிறீங்க நீங்கள். அதான் சொல்ல, எழுதி வச்சுக்கிட்டா மனசில் படும். அப்படி மனப்பாடம் நினச்சிக்கணும், இந்த விஷயத்துக்கு இதான் பதில், இந்த விஷயத்துக்கு இதான் ஆயத்தை, இந்த விஷயத்துக்கு இந்த ஆயத்தை பார்க்கணும், அப்படி எழுதி வச்சுக்கிட்டு போதுன்னா தான் புரியும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டமான காரணம். இப்போ உங்களுக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்படுற முறை அவன்தான் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். எப்படி கற்றுத்தருவான்னு கேட்டால் 16:2 படி உங்களுக்கு கற்றுத்தருவான் சொல்லிட்டான். அதை மலக்க இறக்குங்க, மலக்கள் சொல்லி தருவாங்க, அல்லாஹ்வை சொல்லுவார்கள், பயப்பட வேண்டிய முறையும் சொல்லி தருவார்கள், நடந்துக்கிறோம் சொல்லி போயிடுவாங்க. அடுத்த முடிங்க, அதை முடிச்சிட்டீங்களா? 103 102 முடிஞ்சது சார். 103 இருக்கட்டும். இப்போ சொன்ன வரையும் நீங்கள் சிந்திச்சு இது சம்மந்தப்பட்ட பதிலை நீங்கள் அந்த குர்ஆன் கிளாஸில் அனுப்பணும் போடணும். நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சா இந்த மாதிரி அர்த்தம் வந்துச்சு, வேகமாக எழுதிக்கிட்டே ஒரே ஆள் 100 விஷயம் எழுதணும்.
ஒன்றையும் காணும், எழுதுறதுக்கான ஒன்றையும் காணும். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இந்த யூடியூப்பை பார்க்குறீங்க, 2 பேர் தான் விஷயத்தை புரிஞ்சு இந்த மாதிரி நான் எழுதிட்டுருக்கிறேன், படிச்சிட்ருக்கிறேன், ஜெராக்ஸ் எடுத்து மக்கள் கொடுத்துட்ருக்குறேன்ட்டு விஷயத்தை ஜமால் இம்தியாஸ்ன்னு ஒரு நண்பர், அவர் எப்படி ஓதுறாரு, எப்படி கமெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். யாருமே அந்த மாதிரி நம்ம புது விஷயத்தை மக்கள் சொல்லணுன்னு ஆசை கிடையாது. சும்மா அல்ஹம்துலில்லாஹ் போட்டு விட்டுட்டு நம்மளுக்கு என்ன இந்த வேலை அப்படிதான் போகுது. நீங்கள் வார்த்தையை சொல்லி அதை சொன்னதை உன்னத்தை படித்து இப்படிமா அந்த குரான் இருக்குது நம்ம படிப்போம் அப்படின்ட்டு அவனுக்கு ஆசை உண்டாக்குற அளவுக்குள்ள நீங்கள் கமெண்ட் பண்ணுன்னு ஒரு ஆள் வாயை திறக்கலையா, கல்லுமா உட்காந்து உட்காந்துக்கிறீங்க. நானும் பார்த்தாக்கிறேன், 20 பேர் உட்காந்துக்கிட்டு வராத ஆள் இம்தியாஸ் ஜமால் மட்டும்தான் எழுதுகிறார். இப்போ இருக்குது, இந்த மாதிரி இருக்குது சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டார் அவர். அல்லாஹ் உதவி செய்யணும் ஆசையோடு செய்கிறார் அவர். இந்த 4 விஷயத்தை நம்மளும் மக்கள் சொல்லலாம் சொல்கிறாரு. இந்த தூது நம்மளும் தூதராக இருந்து மக்களுக்கு சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருக்கார் அவர். ஒரே வரை தான் எழுதுறார், புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பா. மற்றவங்க சொல் பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ் யார் கேட்டேன் அழுந்தா என்னன்னு தெரியாது, அது எதுக்கு சொல்கிறேன் அவனுக்கு தெரியாது, அல்லான்னு தெரியாது, அகமது தெரியாதுன்னு தெரியும் அவனுக்கு, ஹம்துன்னா தெரியாது, புகழ்னா தெரியாது, தேவையில்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டுருக்கிற கமெண்ட் வச்சுட்டுருக்கிற. இப்படியா செய்கிறது? ஒரு வார்த்தை சொன்னால் மக்கள் மனசை பற்றி என்ன இந்த மாதிரி ஒரு ஆள் கமெண்ட் அடிச்சாரு, படித்து உட்கார படித்து பார்ப்பண்டா என்னதான் சொல்லி பாப்பா அப்படிலாம் இறங்குன்னு. அப்படி இறங்குற அளவுக்குள்ளே நீங்கள் வரணும். எழுத தெரியலனால உனக்கு சரியாக ஓதாதான் எழுத தெரியல, விஷயத்தோட சரியாக சிந்திக்காதனால கமெண்ட் பண்ண தெரியல. கமெண்ட் அப்போ முன்னேறத்துக்கு வழியை தேவை உட்காந்துருக்கீங்க. இது சாதாரண விஷயம். சொன்ன விஷயத்தை இந்த மாதிரி குரான் இருக்குது. இந்த உலகம் அப்படியே தலைகளாக தேவையில்லாமல் அப்படியே குரான் ரோம் இருக்கிறாங்க. இவங்க இப்படிமா ஜனங்கள் இருப்பாங்க அப்படிலாம் ஒவ்வொருத்தர் கமெண்ட் அடிக்கணும். மனசு வரலையா? நம்ம 4 வார்த்தை சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய சொல்கிறானே, என்ன உதவி செய்ய போறீங்க நீங்கள்? இப்போ யா அய்யுஹல்லஸீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் ஸப்பித் அக்தாமக்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவனும் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்கிறானே. அந்த ஆயத்துக்காவது ஆசை வரலையே? நம்ம ஏதாவது மக்களை உண்மையை சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கு மக்களே படிங்கன்னு வார்த்தை சொல்லுவோம், 4 வார்த்தை பேசுவோம், அப்படின்னு ஆசை வரலையே? இதை இல்லாமல் அவன் செஞ்சிட்டு இருப்பான். அப்படிதான் என்ன போயிட்டு இருக்கிறார். நல்ல விஷயம் சொல்றதுக்கு 4:95 சும்மா இருப்பதுனா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஈமான் கொண்டுட்டேன், ஆனால் சும்மா இருப்பதுனா எந்த பிரயோஜனம் கிடையாது நானும் சொல்லிட்டான். எந்த பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விஷயத்தை மேற்கொண்டு சொல்ல போகின்றேன். இன்னைக்கு பேசினதுக்கு நாளைக்கு நான் கேள்வி கேட்பேன், அடுத்த வாரம் கேள்வி கேட்பேன், ஒவ்வொருத்தராக கேட்பேன். நீங்கள் பதில் சொல்லியே தரும். அவ்வளோ விஷயம் பேசியிருக்கிறேன், உண்மை சரியாக பேசியிருக்கிறேன். இதுவரை யாருக்கும் சொல்லாத விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறான். ஆகவே தயவுசெய்து அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு அவங்க நன்மைக்காக நீங்கள் ஒழுங்காக படித்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, நான் சொன்னதெல்லாம் நோட்ஸ் இருக்குது. மூசா பற்றி நோட்ஸ் இருங்க, ஈசா பற்றி நோட்ஸ் இருங்க, முகமது பற்றி நோட்ஸ் இருங்க, இந்த குரானை பற்றி நோட்ஸ் இருங்க. எழுது உட்காந்து கையும் குரானும் கண்ணுமா இருக்குன்னு கையும் பேனாமல் எப்போ இருக்கு. அப்போ தான் முன்னேற முடியும். இறைவனை பாதுகாப்பு அடையிறதுன்னா குரானும் கையுமா எப்போதும் இருக்கும். ஜாக்கிரதை எடுக்கிறங்க. ஆகவே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவனுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுவதை குரான்லேருந்தே எடுங்க. எப்படி பயப்புன்னு சொல்லியிருக்கிறான். நிறைய விஷயம் வருது, நான் சொல்லிட்டேன், குரான் இருக்கு சொல்லிட்டேன். அதையாவது கண்டுபிடிச்சி ஆஹா இந்த முறையை ஃபாலோ பண்ணாதான் அல்லாஹ்க்கு பயப்பட முடியும், இந்த இந்த ஆயத்தையும் பின்பற்றினாதான் அல்லாஹ் பயப்பட முடியும் அப்படின்னு எடுங்க. நீங்கள் எடுங்கம்மா, எந்த கவலைப்படாதீங்க, எல்லாம் ஈஸியாக முடியும். நீங்கள் முயற்சி பண்ணினா முடியும். அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வாரம் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.